பரணி ஆரம்பிச்சிருங்க. பரணி அப்டேட்டோட. ஓகே, நீங்க வந்து மிகப்பெரிய அப்டேட்டு விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட டீசர் தான். சூர்யா பட டீசர். சூர்யா அமிதாப் பைஜு நடிச்சிருந்தாங்க. டீசருமே 1 minute 44 secondsக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி கருப்பு படம் அப்டேட் வந்துட்டு March 23rd, அதாவது அடுத்த திங்கட்கிழமை வரும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அடடா அப்படின்ற சாங் ப்ரோமோ வந்து கார்மினி செல்வம் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் நாளைக்கு ஈவினிங் 5:55க்கு வருது. விஜய் ஆண்டனியோட 100 சாமி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சசி டைரக்ட் பண்ணுற படம். நீலீரா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஸ்டோன் பெஞ்ச். இதில் சுமித்தரன் அவர் தான் டைரக்டர். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரியல, சாரி. அப்புறம் அந்த லைப்ரேரியன் கேரக்டர் இருக்குல்ல, டிமாண்டி காலனி 3, அந்த கேரக்டர் ரிவீல் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. யூத் மூவி புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வாரம் தேட்டர் கேட் ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வருது யூத்து, துரந்தர், ஆடு 3, லவ் மாக்டெயில் 3 இதெல்லாம் தான் தேட்டருக்கெல்லாம் மேஜராக வருது. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் டீசர் எப்படி இருந்துச்சு? சூர்யா பார்ட் 6 அந்த படத்தோட டீசர் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. கம்மியாக கேட்குது, கொஞ்சம் தொண்டை பிரச்சனை. ஓகே ஓகேண்ணா. டெய்லியும் பேசி பேசியே தொண்டை போயிடுச்சு போல இருக்கு. என் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு தான் வருது, என்னன்னே தெரியல. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான். யூடியூப்ல ரெக்கார்டிங் கேட்கறோம் பிரகாஷ் ப்ரோ. அப்ப 1x 2xன்னு வைக்கணும்ல, ஆப்ஷன் இருக்குல்ல. அப்ப நான் 1x ஐயோ கமல், கேட்கல கமல். என்னமோ சொன்னீங்க 1x, அது வரைக்கும் தான் கேட்டுச்சு, சொல்லுங்க. நீங்க பேசுறது 1xல வச்சா போதும், நான் பேசுறது 2xல வைக்கணும்ன்றதான் தெரியல. சரி ஓகே, புரியல, வரட்டும். மெய்யழகன் டீசர் எப்படி இருந்துச்சு? மெய்யழகன் மெய்யழகையும் காணோம் போல. சரி, தம்ஸ் அப் போடுறாரு. இருங்க சொல்றேன், ஒரு 2 minutes இருங்க. ஓகே ஓகே ப்ரோ. சிவா ப்ரோ நீங்க சொல்லுங்க, டீசர் எப்படி இருந்துச்சு? விஸ்வநாதன் சன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு என்ன சொல்றது, இந்த நானி ஒரு படம் முடிச்சு ஒரு நாள் தச்சு கூட தாய் நானாவா அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும் தோணுச்சு. அதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். தோலா அந்த இது மாதிரி, அது என்ன சொல்ல, மெய்யழகன் மாதிரி ஒரு நல்ல படமா இருக்கும்னு தோணுச்சு. பேசுறது கேட்டுச்சா? கேட்டுச்சு. தோலா மெய்யழகன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, நல்ல படமா இருக்கும். வீட்டுல நேத்து வந்து இந்த ஒரு மலையாள படம் G5ல நான் தூங்கிட்டு இருந்தேன், பசங்க 2 பேரும் பாத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப உளுந்து சிரிச்சு பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பாதிதான் பார்த்தேன், பட் மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. சின்ன பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 30 minutesக்கு அப்புறம் அந்த செகண்ட் 30 minutes எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் அங்கங்க ஓகேவா இருந்துச்சு. பட் ஓவரால் எனக்கு பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. கிறிஸ்டோபர் இன்னைக்கு வந்து 1 time வாட்சபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. காமெடிஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்றேன். இல்ல நான் வந்து செமையான தூக்கத்துல இருந்தேன். பக்கத்துல வந்து பசங்க 2 பேரும் உளுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க பசங்க. ஓகே ஓகே ப்ரோ. பிரகாஷ் சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சொல்லுங்க. இல்ல அந்த எலெக்ஷன் வீடியோ போட்டிருந்தீங்களா 5 பாயிண்ட், அது நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஸோ அதுக்கு தான் சொல்லலான்ட்டு. அந்த வீடியோஸ் போடுறீங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறத டைரக்டா பார்க்காம ஏன் ஒரு சைடு கொஞ்சம் டெல் பண்ணி பேசுறீங்க? தெரியல, எனக்கும் தெரியல ஏன் அப்படி பண்றேன்னு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, 1-2 பேர், நிறைய பேர் தான் 1-2 பேர் சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு.
பட் எனக்கு மிரர் எஃபெக்ட் வச்சிருக்கனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் டைரக்ட் எஃபெக்ட் வைக்காம மிரர் எஃபெக்ட் வச்சிருக்கேன் கேமரால. எனக்கு அப்படிதான் பிடிச்சிருக்கு இந்த செல்ஃபில. எனக்கு இந்த நார்மலா இருக்கிற எஃபெக்ட் எனக்கு பிடிக்கல. அதுல எனக்கு ஃபேஸ் பார்க்க செட் ஆகல. நான் எப்பவுமே மிரர் எஃபெக்ட் தான் வைப்பேன். அதனால அப்படி இருக்கோ அப்படிங்கிறது தெரியல. பட் 1-2 பேர் சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு. பட் க்ளோஸ் சர்க்கிள் உள்ளாட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. அது போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அப்படி திரும்பி இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க டிபில டிஸ்பிளேல வச்சிருக்க மாதிரி கூட ஓகே. ஆனா வீடியோவுக்கு வந்து அது சூட் ஆகலையோன்னு தோணுது. வாய் ரொம்ப கோணையா இருக்க மாதிரி தோணுது. அதுக்காக சொல்றேன். ரொம்ப குறுகல் கோணம் இல்ல, குறுகலா இருக்க மாதிரி அதான் தோணுது. அது வந்து எனக்கு இந்த ஃபேஸ் எனக்கு இந்த செல்ஃபில பிடிச்சிருக்கு. மிரர் ஃபேஸ் தான் பிடிச்சிருக்கு எனக்கு. நான் 2-3 பேர் கேட்டேன், உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. அதான் அது ஸ்டில்லா வச்சிருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஸ்டில்னா அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. பட் நீங்க வாய்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்கல்ல, அப்போ அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்க மாதிரி தோணுது. நீங்க வேணா ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்குதுன்னா பாருங்க. சரி, ரைட், ஓகே. ஒன்னு வந்து நார்மல் கேமரால வச்சு பாக்குறேன். அப்புறம் அந்த 5 பாயிண்ட் வீடியோ போட்டீங்கல்ல, அதுல அந்த 5வது பாயிண்ட் சொன்னது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலிலே நடந்தது. எங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல எங்க சித்தப்பா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் டிஎம்கே சப்போர்ட்ரு, நான் விஜய் சப்போர்ட்ரா. அதுக்காக அவர் போடல. பட் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கேவோட பெஸ்ட் பாயிண்ட்ஸும் டிவிகேவோட ஒஸ்ட் பாயிண்ட்ஸுமா கம்பேர் பண்ணி இவங்க வேணுமா போட்டிருந்தாரு. நான் குரூப் உள்ள வந்து டக்குன்னு இது ஃபேமிலி குரூப்பு, பொலிட்டிக்கலா இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். அப்புறம் அவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல போல. ஆனா இது ரீசெண்டா நடந்தது. கரெக்டா நீங்க அந்த 2 நாள் கழிச்சு இந்த வீடியோ போட்டீங்க. அப்புறம் எடுத்து திரும்ப இதையே எல்லா ஃபேமிலி குரூப்புக்கும் இதை ஷேர் பண்ணிட்டேன். என் ஸ்டேட்டஸ்லயும் அதை வச்சிருக்கேன் இன்னைக்கு கட் பண்ணி 5 பாயிண்ட்டையும். நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்களா? என்ன ரிலீஸ் ஆற அன்னைக்கு டக்குன்னு நம்ம போட்டு விட்டுலான்ட்டு? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணேன் வீடியோ. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம். எப்படி அனைத்து எலக்ட்ரிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும்ல அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 நாள் ஒரு கண்டென்ட் வச்சது 4 நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோ தேடினது டோட்டலா தேடி எடிட் பண்ணி போட்டது 2 நாளைக்கு முன்னாடி எடிட் பண்ணி வச்சேன். பரவாயில்ல. காலேஜ் கம்மியா இருந்தாலும் இன்ஸ்டால வந்து நல்ல ரீச் கொடுக்குறாங்க. நம்ம ட்விட்டர்னா இப்போ எப்படின்னா எப்படி இருக்குன்னா, அது வந்து கிராஜுவலா வளர்ந்து ஐடி பெருசாகி அதுக்கப்புறம் தான் ரீச் கிடைக்குது. இன்ஸ்டாகிராம நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு வியூஸ்க்கு மேலே போச்சு. 2.5 லட்சம் வியூஸ் இப்போ இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வியூஸ் வந்துருச்சு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. காலேஜ் கம்மியா இருந்தாலும் கண்டென்ட் இருந்தால் டக்குன்னு போட்டுறாங்க போல இருக்கு. நல்லா ரீச் வந்துருக்கு போல இருக்கு. என்ன அது புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். அதை நான் ஃபர்ஸ்ட் அந்த இமேஜை பார்த்துட்டு நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் போட்டிருந்தீங்களா, சரி அமௌண்ட் காசு வாங்காதீங்கன்னு போட்டிருக்கீங்க. 2வது பாயிண்ட் இந்த டிராவல் சம்பந்தமா போட்டோன்னா ஊருக்குலாம் போறதுக்கு டிக்கெட்லாம் கரெக்டாக புக் பண்ணி வச்சிங்க, அதை சொல்ல வரீங்க. 3வதா அந்த டாக்குமெண்ட், ஐடி கார்டு டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பேசுறப்ப பார்த்தா டோட்டலா வேற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இல்லை, நான் நிறைய தடவை வந்து இந்த டிராஃபிக்ல மாட்டிருக்கேன். அது வந்து பிரச்சாரத்துக்கு வந்து எப்படின்னா, நான் திருச்சிக்கு வந்து மொத்தமே 4 வழி தான் இருக்கும். அந்த 4 வழியுமே பிளாக் பண்ணி 4 கட்சி மீட்டிங் போட்டிருப்பாங்க. மரக்கடையில பாத்தீங்கன்னா நான் என் வீட்டுக்கு பிரகாஷ் ப்ரோ பேசுறீங்களா? அப்படி எனக்கு மட்டும் தான் கேட்கலன்னு நினைச்சிட்டேன். கேட்கல. ஓகே ஓகே. இந்த பக் வந்ததுல இருந்து அவர் பேசுறாரு இல்லையான்னு வேற தெரியல. நமக்கு மட்டும் தான் கேட்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னங்க ட்விட்டர் ஹோஸ்டே தூக்கி போடுறது வெளியே. நீங்க சரியா ஏங்க, அப்ப சண்டே மட்டும்தான் உங்களுக்கு ஹாலிடே போல. நான் எங்கடா பேசிட்டு இருக்க வெளியே போயிட்டேன்னு பாக்குறேன். கடைசியில வெளியே தூக்கி போட்டு திரும்ப உள்ள ரீஜாயின் ஆகிருந்திருக்கேன். கொடுமை, என்ன ஸ்பேஸ் எண்டா இருக்கும். நான் வெளியே போயிட்டு அது ஒரு 5 செகண்ட் கவனிச்சா நான் பாட்டு பேசிட்டு இருந்தேன்னா ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக் எண்ட் ஆயிரும். நல்ல வேலை கவனிச்சுட்டு திரும்ப உள்ள வந்தாச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், நானே அது மாட்டிருக்கேன். அதனால வந்து அந்த டிராபிக்ல மாட்டினேங்கிறதுனால வந்து அதை பாயிண்ட்லாம் சேர்க்கணும்னு தோணுச்சு. அப்புறமேட்டு இப்ப இந்த எஸ்ஐஆர் திருத்தம் பண்ணி வந்திருக்கனால இந்த 3வது பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான். அது மெயினா 5வது பாயிண்ட் வந்து இப்ப ஏகப்பட்ட பேத்துல சண்டை போட்டாச்சு. ஆல்ரெடி சண்டை போட்டாச்சு. அது சண்டைக்கு நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் வேணாம்னு சொல்லி தவிர்த்துட்டு வந்தாலும் அது கேட்கறது இல்ல. நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட்லயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறது, எப்பா நம்மள்ட்ட கொஞ்சம் நேரம் அரசியல் பேசாதப்பான்னு. சரின்னு திரும்ப அப்புறமேட்டு இன்னொரு டவுட் ஏதாவது கேட்கறது. டவுட் கேட்டா அதுக்கு டவுட் நம்ம ஏதாவது விளக்கம் சொல்லும் போது சண்டை ஆயிருது. அதனாலதான் நம்ம இந்த நெருங்கிய வட்டாரத்துல முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம இதே தூக்கி போட்டு ஸ்டேட்டஸ்லயே வச்சாச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. அப்ப இனிமேல் நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்களே. முக்கியமா நான் 3-4 பேருக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சு.
இதை நேரடியா சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னா வீடியோ போட்டு சொல்லியாச்சு. இனிமேல் அதை பார்த்து கண்டிப்பா நம்மள்ட்ட இந்த 1 மாசத்துக்கு அரசியல் பேச மாட்டாங்க. ரிலாக்ஸா இருக்கலாம். ஏன்னா முக்கியமா இப்ப இந்த ஆன்லைன்ல கூட அரசியல் பேசிட்டு போயிடலாங்க. ஏன்னா இங்க நண்பர்களுங்கிறது இந்த எப்படி இங்க சண்டை போட்டுதான் நண்பர்கள், சண்டை போடுவோம் திரும்ப பேசிக்குவோம், சண்டை போடுவோம் திரும்ப பேசிக்குவோம். ஏன்னா முகம் தெரியாத நண்பர்கள்ட்ட பிரச்சனை கிடையாதுல்ல. ஆனா நீங்க டெய்லியும் பார்த்து டெய்லியும் பேச பழகுற அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மாமன் மச்சினு அது போக ஃப்ரெண்டு இப்படி ஏகப்பட்ட ஆட்கள்கிட்ட அரசியலுக்கு டோட்டல் ஆப்போசிட் உள்ள ஆள்கள்கிட்ட நம்ம வந்து அரசியல் பேசுறது இருக்குல்ல, ஐயோ அது ரொம்ப பெரிய பாதிப்பு உண்டாகும். அதனாலதான் அந்த 5வது பாயிண்ட் மெயினா அதுக்காக, அந்த 5வது பாயிண்ட்டுக்காக தான் அந்த வீடியோவே, நான் விட்ட வீடியோவே அந்த 5வது பாயிண்ட்டுக்காக தான். கரெக்ட்டுங்க. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் பியூர் டிஎம்கே. நான் அவனுக்கு விளையாட்டா பேசுனதுக்கு என்ன ஆச்சுன்னா, அவன் பையனை பத்தி பேசுறப்போ, என்னப்பா அடுத்தது இன்பநிதிக்கும் ஓட்டு ரெடி பண்ணிட்ட போலயே அப்படின்ட்டு சும்மா ஒரு கமெண்ட் அடிச்சேன், கோச்சிக்கிட்டு சண்டை போட்டான். அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கேஷுவலா பேசவே முடியல அவன்கிட்ட. கரெக்ட் தான். சரி பிரகாஷ் ப்ரோ, நான் சொல்லியிருக்கேன் டீசர் இது. கண்டிப்பா டீசருக்கு வாங்க, ரிட்டர்ன் வாங்க. இல்ல அப்பல கொஞ்சம் வெளியே இருந்தேன், இப்பதான் ஃப்ரீயான. டீசர் ரிவ்யூ சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு டவுட், அது அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டீசரை சொல்லிடுறேன். டீசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூர்யா அண்ணாவோட இது ரொம்ப நாள் கழிச்சு ரத்தம் கத்தி அதெல்லாம் எதுவும் இல்லாம படம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஜாலியா கேஷுவலா அந்த ஒரு ஸ்டைலா அந்த சஞ்சய் ராமசாமி மாதிரியே அந்த அவங்க இதுல சொல்லியிருந்தாங்கல்ல, சஞ்சய் ராமசாமியை திரும்ப கொண்டு வரோன்ட்டு சொன்னது அப்படியே செஞ்சுட்டாங்க. அது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் மமிதா, எனக்கு மமிதா பிடிக்கும், ஆனா இதுல வந்து அந்த ஹாசினி டைப் ஆஃப் கேரக்டர் தான் போல, அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சொதப்பீரும்னு நினைச்சது வந்து ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் தான். அது ஏதாவது அவர் ஏதாவது சொதப்பீருவாரோ இல்ல சும்மா ஏதோ போட சொல்றதுக்காக போட்டு வரோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ அப்படி இப்படி பண்ணி நல்லா வாங்கிட்டாங்க அவர்கிட்ட இருந்தோம். ஸோ டீசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்பவே இந்த படம் மேல ஒரு நல்ல ஹைப் எனக்கு இருந்துச்சு. இப்போ டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் அது இன்னும் இதா இருக்கு. எமோஷனல் ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது மட்டும் தெரியுது. பார்க்கலாம், படம் வரட்டும், ஜூலைல வருது. அது இன்னொரு டவுட் பிரகாஷ் ப்ரோ, இப்போ ரூமர் போகுது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏன்னா படமே நாளைக்கு தான் ஆர்சி பார்க்க போறாங்க. இப்போ May 8 ஜனநாயகன் வந்துச்சுன்னா கரைக்கும் கருப்புக்கும் நடுவுல வரும்போது இந்த 2 படத்துக்கும் என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? May 8 யாரு சொன்னேன்? இல்ல சப்போஸ் அந்த டேட்ல வந்துச்சுன்னா கரை ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்திலயும் கருப்புக்கு ஒரு வாரம் முன்னாடியும் வருது இல்ல, அதனால இந்த 2 படத்துக்கு ஏதாவது இதாகுமான்னு கேக்குறேன். அப்படி May 8 வந்துச்சுன்னா 3 படத்துக்குமே ஆபத்து தான். ஓகேவா? May 8 வராது, May 15 வேணா வர வாய்ப்பு இருக்கு. May 15 கருப்பு லாக்டு, அது ஓவர்சீஸ்ல சொல்லிட்டாங்க, லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. கருப்பு வந்து May 15 தாங்கிறது. நான் நாளைக்கு அப்டேட் சொல்லி நாளை மறுநாள் அதை ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு யோசிச்சேன். அப்படிதான் சொன்னேன், அப்படிதான் கேள்வியும் பட்டேன். ஆனா திடீர்னு இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி அடுத்த திங்கக்கிழமைட்டாரு. அது ஏன்னு தெரியல, திங்கக்கிழமை தான் வந்து சூர்யாக்கு அப்டேட் விடணும்னு ஏதாவது அவங்க இருக்கு. சூர்யா என்ன ஐடியான்னு தெரியல. இப்ப சாய்பாபாக்காக வியாழக்கிழமை விட்டு பாத்துருங்க, அப்புறமேட்டு வந்து எப்போ ரெகுலர் அப்டேட்டுங்கிறது வியாழக்கிழமைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை பார்த்திருக்கேன், இல்ல வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமான அப்டேட் விடுவோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா வந்து திங்கக்கிழமை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் டீசர் வருது, காலைல ஒரு அபிஷியலா ஒரு போஸ்ட் போட்டுக்கலாம், இல்ல 4-6க்கு டீசர் வருதுன்னா ஒரு 3-6 போல 1 ஹவர்ட்டுக்கோ இல்ல வந்து ஒரு 3:30 மணிக்காச்சும் ஒரு 30 மினிட்ஸ்க்கோ போஸ்ட் ஏதாவது விட்டு போட்டுருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய நடிகரோட படம், ஏதாவது ஒரு ப்ரீயர் அனௌன்ஸ்மெண்ட், ப்ரீயர் அப்டேட்ஸ், ஏதாவது ஒரு ஒரு மீடியமாச்சும் ஒரு கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணணும். எதுவுமே பண்ணாம விடுறது திங்கக்கிழமை, அது அப்படியே டப்புன்னு 4-6க்கு ஒரு போஸ்ட் விடுமா டேரக்டா டீசர் விட்டுட்டாங்க. அதுவே வருத்தம்னாலும் இப்ப அடுத்தது வந்து திரும்ப அடுத்த அப்டேட்டை வந்து திரும்ப அடுத்த திங்கக்கிழமை தான் சொல்லிட்டாங்க. இதுனா திங்கக்கிழமை இந்த சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு ஒரு மாரி படத்துல ரோபோ சங்கர் இருப்பாரு, அதே மாதிரி இப்போ செந்தில் வந்து ஒரு படத்துல இருப்பாரு, என்னமோ வெள்ளிக்கிழமை பைத்தியமா என்னமோ சொல்லுவார் அவர் பேர். அதுல அந்த மாதிரி இவங்களுக்கு திங்கக்கிழமைக்கு எதுவும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. என்னமோ அடுத்து கருப்பு இந்த வாரம் வந்துடும் நினைச்சேன். சரி பரவாயில்ல, இந்த வாரம் இதை ஒன்னே வச்சு ஓட்டலாம். அடுத்த வாரம் தான் பாட்டு ரிலீஸ் டேட் எல்லாம் வருது இல்ல, அது பாத்துக்கலாம். ஆமா, அடுத்து எனக்கு தெரிஞ்சு May 8 வர வாய்ப்பு இல்ல. ஜனநாயகன் வர வந்துச்சுன்னா 3 படத்துக்குமே ஆபத்து. கரை, ஜனநாயகன், கருப்பு 3க்குமே. அதாவது பெரிய நடிகர் படத்துக்கு ஆபத்துன்னா சொல்ல முடியாது, ஆனா பாதிப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. கொஞ்சம் இந்த சேதாரம் சொல்ல முடியல, அது இன்னும் வழக்கமான சேதாரத்தை விட கொஞ்சம் கூடுதல் சேதாரம் ஆகும். அதனால வந்து May 15 அந்த படம் கருப்பு லாக் பண்ணிருக்காங்க. அநேகமா ஜனநாயகன் வந்தாலும் இந்த 15 தான் வரும், பார்ப்போம். இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு வேலை நீங்க வராதுங்கிறீங்க, சப்போஸ் அது 8 வந்துச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் கருப்பு தள்ளி போக வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். அந்த கருப்பு வந்து திங்கக்கிழமை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க.
இது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வந்தால் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும், இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ண முடியாதுல்ல. நாளைக்கு தானே படம் பார்க்குறாங்க, நாளைக்கு பார்த்த உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டாங்க. பார்த்த உடனே சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட்ங்கிறத சொல்லுவாங்க, யூஏங்கிறத திரும்ப சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ இல்லை 1 வாரம் கழிச்சோ சர்டிஃபிகேட் கையில் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் இவங்க டேட்டா போட்டுருவாங்க, அவ்வளோதான். பாப்பாங்களா? இல்லை நாளைக்கு கண்டிப்பாக பார்க்குறாங்க. இன்னைக்கு அந்த இது அந்த அந்த தயாரிப்பாளரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு அதை பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இல்ல பிரகாஷ் bro, சரி, இப்போ okay bro. நாளைக்கு அப்படியே நானும் படத்தை teaser சொல்லிடுறேன். பார்த்துட்டா ஒரே நிமிஷம் போல தான். இப்ப நாளைக்கு படம் பார்த்துட்டா ஓரளவுக்கு அவங்க அன்அஃபீஷியலா எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பிரகாஷ் ப்ரோ. ஓவர்சீஸ் அங்கெல்லாம் இது போயிடும். இப்ப கருப்புக்கு சொன்ன மாதிரி. ஆமாம், அது நாளைக்கே போகாது, நாளைக்கு மறுநாள் சொல்லுவாங்க. 2 நாள் 3 நாள் யோசிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஐடியா வந்து இப்போதைக்கு சென்சார் பிரச்சனை. ஏன்னா இந்த சென்சார் எப்படி இழுத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கோர்ட்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தோம். அப்போ நாளைக்கு அவங்களுக்கு இந்த அந்த கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் 100% உறுதியானதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட முடிவே. எப்போ டேட் லாக் பண்ணலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன டவுட்னா, ஒரு இது வந்து கெஸ்ஸு தான், உறுதியாக சொல்லலை. என்னுடைய இந்த சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணுவோம்ல, அப்படி ஒரு கெஸ் என்னன்னா, இந்த டாக்ஸிக் படம் வராது ஜூன் 4. அந்த ஜூன் 4க்கு ஜனநாயகன் வரும். கேவியன் அவங்க லாக் பண்ண டேட்டு ஜனநாயகன் வரும். அப்படின்னா அது ஜூன் 4 வராது, ஜூன் 18 தான் வரும். ஜூன் 18க்கு போகாதுங்க. ஏன்னா இந்த டாக்ஸிக்காக லாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த லாக் பண்ண ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே அப்படி ஆல்ரெடி வந்து ஜனநாயகன் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அங்கே லாக் பண்ணியிருந்தது. அந்த டேட்டு திரும்ப இன்னொரு தடவை விடக்கூடாது, லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கிட்ட நெருங்கி வரும்போது இல்லை ஏப்ரல் லாஸ்ட்லயோ டாக்ஸிக்கு வந்து இன்னும் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்கு ஜனநாயகத்துக்கு அந்த டேட்டை லாக் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இப்போ பல்சான்னு சொல்ற மாதிரி தான் நடக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ இவங்க முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம்னா தான் அவசர அவசரமா பண்ணுவாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம்னா அவங்க பொறுமையாவே ஓவர்சீஸ்ல எல்லாம் புக்கிங் 1 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ரொம்ப ரிலாக்ஸாவே ரிலீஸ் பண்ணுவாங்க. பிளஸ் ஒருவேளை நான் நெகட்டிவா எதுவும் பேச வரல, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். இது டிவி கேக்கு வந்து ஃபேவரா ரிசல்ட் அமையலன்னா இமீடியட்டா ரிசல்ட் வந்தோடனே 2 நாள்ல படத்தை ரிலீஸ் பண்ணா அது அந்த ஒரு இதுவும் அந்த படத்துக்கு மேல இருக்கும்ல. அது பொறுமையா கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தானே அவங்க இது பண்ண பார்ப்பாங்க. ப்ரோ எப்ப தலைப்பட ஷூட்டிங் போவாரா? என்ன வந்திருக்காரு இந்தியாவுக்கு? ஏதாவது அப்டேட் இருக்கா? அது நேத்தே போட்டாரு, நீங்க பார்க்கல. ஸ்பேஸ் அதை கேட்கல. அதை பத்தி இனிமேல் பேசுறா இல்லங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம் இருக்கேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சொல்லுங்க ஸ்பேஸை கேட்டுவாங்க. அதான் நேற்று ஸ்பேஸை இப்ப திரும்ப சொல்ல போறோம். அதனால திரும்ப ஒண்ணும் இல்லை. நேற்று ஸ்பேஸ் அப்படி திரும்ப சும்மாச்சுக்கும் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். சும்மாச்சுக்கும் பாத்துட்டு வாங்க போய். சரி, ஓகே ப்ரோ. ஓட்டி பத்தி சரியா இருக்கும். நானும் டீசர் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப டீசர். ஏன்னா ஆல்ரெடி இது வெங்கட் வரும்போது வேற மாதிரி ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்தோம். நடுவில் அந்த டேரக்டர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டாரு. ஸோ பார்க்கும்போது அந்த ஓப்பனிங்ல இருந்தே அந்த ரொம்ப நாளா மிஸ் பண்ண அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது கருப்பை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வந்து எந்த படமுமே வந்து அவரு ஜோன்ல இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து பியூர் அவரு ஜோன்ல தான். அது அந்த ஒரு ஷார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வேல் படத்துல வருவார்ல, அந்த ப்ளூ ஷர்ட்ல வந்து ஒருத்த கையை மடிச்சுட்டு வரதெல்லாம் அப்படியே அந்த வேல்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த ரொம்ப பெஸ்டா சொல்லணும்னா அந்த ஜிவியோட மியூசிக், அந்த 59th செகண்ட்ல வர மியூசிக் அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஓஎஸ்டி வேற ஸ்டிக்கரை விட்டுறன்னு இருக்காரு, வந்துச்சுன்னா அது ரிப்பீட்ல கேட்க வேண்டியதுதான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் குட் டீசர் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பிரகாஷ் சொல்லுங்க. அந்த டைட்டில் விஸ்வநாதன் சன்ஸுக்கும் எனக்கு தான் அவர் பேசுறது கேக்குதா இல்ல மியூட் ஆயிட்டாரா? எனக்கும் கேட்கலை. கேட்கல. எனக்கும் சரி பிரகாஷ் ப்ரோ 2 கேரக்டர் ரிவீல் பண்ணல. ரவீனா டண்டோன் கேரக்டரும் அந்த விஸ்வநாத்ங்கிறது இவருதானா இல்ல இவரோட அப்பா தான் விஸ்வநாத், அந்த சர்நேம் அதுதான் இதான்ட்டு இன்னும் ரிவீல் ஆகலையே. ஆமா சஞ்சய் விஸ்வநாத்னு போட்டுருக்காங்களே. சஞ்சய் ராம்சர் சஞ்சய் விஸ்வநாத் எங்க அப்பா யாருன்னு நம்மள்ட்ட ரிவீல் பண்ணலாம், அவ்வளவுதான். எனக்கு அதுவுமே சூர்யா பார்த்தா இருக்குன்னு தோணுது ப்ரோ. நான் இன்னைக்கு இது வரும்னு நினைச்சேன், ரிலீஸ் டேட் டிமாண்டி காலனி இது 3ோடது. அது பார்த்தா லைப்ரரியன் அப்டேட்னு சப்புன்னு விட்டாங்க. நாளைக்காச்சும் டேட் வருமா பிரகாஷ் ப்ரோ? சேர்த்துக்காதானா லைப்ரரியன்னு தெரியலையே எனக்கு. படம் பார்த்த எல்லாமே அந்த படம் ஒரு ஆர்வமா தான் இருக்கு. யாரும் லைப்ரரியில காட்ட போறாங்க அந்த படத்துல பார்க்கும்போது அந்த மேனரிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியன் மேனரிசம் பத்தி நாங்க நம்ம கொலை எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஹைட்டு அந்த ஹைட்ல இருந்து பிளஸ் அந்த வாய் வளர்றது, அவர் எப்பவுமே அந்த ஒரு இது இருக்கும். அதே நடந்து போறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அருண் லாங்குவேஜ். ஒருவேளை அருண் பாண்டியனையே அந்த பாடி லாங்குவேஜ்ல பண்ண விட்டாங்களா இல்ல வேற நம்மள கொலை பண்ணுறதுக்காக மிஸ்கைட் பண்ணாங்களாங்கிறதெல்லாம் தெரியல. இல்ல பிரகாஷ் ப்ரோ அது சும்மா ஏதாவது ரஃபா போட்டிருப்பாங்க. படம் ஹிட் ஆனதுனால சரி அதுக்கு ஒரு பெரிய தலையை போடலான்ட்டு அதுக்கு அப்புறமா ஏதாவது இது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா பெரிய ஹிட் ஆயிருச்சுல. இப்போ அந்த கேரக்டருக்கு வெயிட்டா, ஐ மீன் நோன் அந்த ஒரு ஃபேம்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட போட்டா அது அது இன்னும் ரீச் கொடுக்கும்ல. நாளைக்காச்சும் டேட் வருமா அதுக்கு? இல்ல அது சம்மர் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. நான் டேட்டை போட்டுருவாங்கன்னு பார்த்தா சம்மர்னே போட்டு வச்சு குழப்பிட்டு இருக்கிறாங்க. ப்ரோ ஒன்ஸ் மோர் சம்மர் தாங்க. அவங்களாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு பிரச்சனைலாம் இருக்குங்க. அந்த படத்துல லாக் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து டிமாண்டி காலனி 3 அதை டேட்டு போடுறத வச்சு நீங்க இன்னும் 2 3 முடிவு வரலாம். ஏன்னா டிமாண்டி காலனி 3 வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறாங்க. அது போக அதுல வந்து ஜெகதீஷ் இருக்காருல்ல, அவருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிற எல்லா படங்களையுமே ஒரு பார்ட்னரா இருக்கிறாரு. அப்ப அவர் போடுறாருன்னா அந்த டேட்டு நீங்க பேஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஜனநாயகன் வந்து எப்போ டேட்டு போடுவாங்கிறத பார்த்து. ஏப்ரல்ல வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ டிமாண்டி 3 இது? அதைத்தான் தெரியலங்கிறனே. அவங்க நேற்று சொல்லும் போது ஏப்ரல் ரிலீஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று எல்லாம் பண்ணிட்டு நீங்க பத்தி லைப்ரரியன் அனௌன்ஸ்மெண்ட்டாங்க. யார் அந்த லைப்ரரியன்? சரிப்பா, திரும்ப விஸ்வநாத் சன்ஸுக்கு வருவோம். யாருன்னு டீச்சரை பத்தி சொல்லல. அருண் இருக்கீங்க, மதன் இருக்கீங்க, சுரேந்தர் சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ சொல்லிட்டாரா? மாவீரன் அவர் 2 3 ரொம்ப நேரம் ஸ்பீக்கருக்கே வரல அவரு. எனக்கு நல்லா எனக்கு பரணி சொல்றாரா? எனக்கு அந்த பழைய சூர்யாவை பார்த்து நல்ல ஒரு லுக்கு, நல்ல கிராண்டியரா இருக்கு பார்க்க. சுரேந்தர் ப்ரோ நீங்க ஆனா சொல்றது அந்த தெலுங்குல மட்டும் அப்படி எப்படிதான் நம்மளும் எல்லா படத்துக்கும் போடுற பட்ஜெட் அவங்களும் போடுறானுங்க. ஆனா அவங்களோட மேக்கிங் மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ட்ரிக் தான் எங்கன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, நான் அதான் கேட்க வந்தேன். விஸ்வநாதன் சன்ஸ்ங்கிற டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் சம்பந்தம் இருக்கா? டீசரை பார்த்தா அவங்க 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கு, அதுக்காக தான் கேட்கறேன். வேற ஒண்ணும். இல்ல அதான் அந்த விஸ்வநாத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா கேரக்டர் தான் இருக்கும். சூர்யாவோட அப்பா கேரக்டர். அதுவே இன்னொரு சூர்யான்னு சொல்லி முடிக்காம இருந்தா சரி, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு 2 டவுட் இருக்கு. அது நம்ம ஸ்பாய்லர் மாதிரி சொல்லலாம். சொன்னாலும் ஸ்பாய்லர் கணக்குல வரணுங்கிறனால தவிர்த்துறேன் நான். வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் நெருங்கும் போது வேணா அந்த டவுட்டை கேட்கறேன். இல்ல நான் ஒண்ணு யோசிச்சோம், பார்ப்போம் என்ன நீங்க என்ன வருது. லூட்டி படத்தை யோசிச்சீங்களா? இல்ல ஆக்சுவலா பொருந்தா கிட்டத்தட்ட இல்ல காதல்னு சொல்லுவாங்கல்ல இந்த கிட்டத்தட்ட படம். அப்படிதான் வச்சேன். பட் நான் லூட்டி யோசிக்கல, முத்தன கத்திரிக்காய் வச்சேன். இல்ல சின்ன கத்திரிக்காய். விடுகதை ஏன் விடுகதைக்கு நாங்க லூட்டிக்கு சம்பந்தம் இல்லைங்க. விடுகதை ஒரு நீங்க சொல்றது வந்து மமிதா பைஜு. நாங்க சொல்றது லூட்டிங்கிறது வந்து விஸ்வநாதன் சன்ஸுக்கு. ஓகே நான் லூட்டி பிளஸ் முத்தன கத்திரிக்காய் அந்த 2 மிக்ஸ் பண்ணி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். டைட்டிலுக்கு அப்படி ஒரு மீனிங் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா முத்துன கத்திரிக்காய் எனக்கு பிடிக்கும். அதோட ஒரிஜினல் வெர்ஷன் பெரிய ஹிட் மலையாளத்துல. தமிழ்ல ஓடல, மலையாளத்துல அது பெரிய ஹிட்டான படம். டிவில எப்ப போட்டாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சதீஷ் 4 படத்துல காமெடி பண்ணிருப்பாரு. அந்த 4ல ஒண்ணு அந்த முத்திர கத்திரிக்காய். ஏங்க எனக்கும் பிடிக்குங்க. நான் அதுல ஒரு கோர் வரும்ல அதை சொன்னேன். நம்ம சொல்றது கான்செப்ட் வேற. அஜித் பண்ற மத்தவங்களுக்கு புரியலாம். எனக்கு புரிஞ்சது என்ன சொல்ல வர்றாருன்னு. கிரண் கனெக்ட் பண்ணி சொல்றாரு, அது எனக்கு புரியுது. ஆனா சொல்றேன் அந்த படம் எனக்கு பிடிக்குங்கிற. அது ஃபிளாப் ஆனாலும் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஜாலியான படம். சரி மாவீரன் டீசர் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ஜூனியர் என்டிஆர் படம் நானுக்கு பிரேமத்துவ பாத்துருக்கீங்களா? இல்ல புரியல. ஜூனியர் என்டிஆர் நானாக்கு பிரமிச்சா பாத்திருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? அந்த படம் நம்மளோட ஃபேவரட் ஃபிலிம். பரணி யாரும் பேசுறாங்களா? இல்ல நீங்க நான் இப்ப கேட்கலான்ட்டு வந்தேன். ஒண்ணுமே கேட்கல. யாராவது பேசுறீங்களா? சுகன் ப்ரோ வந்திருக்காரு, அவரை சொல்லுங்க. டீசர் எப்படி இருந்துச்சு? சுகன் சொல்லுங்க. அடுத்து வந்து பரணி நீங்க சொல்லுங்க, டீசர் எப்படி இருந்துச்சு? மாவீரன ஸ்பீக்கர்ல இருக்கும்போது சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, சாரி, நான் ஸ்பீக்கர் போறதுக்குள்ள கேட்டுறாரு. நானுக்கு பிரேமத்துவ பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் அந்த மாதிரி பேரை இருக்குமோன்னு யோசிச்சேன். டீசரை பார்த்தா டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன்.
நீங்க பேசுறது ஒரு மாதிரி கரெக்ட்னு கேக்குது, எதுவுமே கிளியரா இல்ல. கனெக்டிங் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவரு நானுக்கும் பிரேமத்தோ மாதிரி அப்பா சென்டிமெண்ட் நினைச்சாராமா ப்ரோ. ஆக்சுவலா நானே இந்த படம் வந்து 2வது சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது சொல்லியிருந்தா அந்த ப்ரோ தாடி பதாய்ஹோட பார்ட் 2 மாதிரி அது அந்த ஜோன்ல வந்திருக்கும். ஆனா அது கதை, இப்போ அது கதையா இருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா அது நல்லா இருந்துச்சு அந்த கதை. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க பாருங்க. ஒரு அரை மணி நேரம் வச்சு கூப்பிட்டு திரும்பிட்டீங்க. இல்ல இங்கதான் இருக்கேன். சுகன் ப்ரோ சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தலைவா டீசரு. ரொம்ப ஒரு மாதிரி ப்ரீஸியா, ஒரு கிளாஸியான டச்சோட லைட் ஹார்ட்டடா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு சூர்யா பார்த்தது பர்சனலி ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. டீசரோட கட்டுமே நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் செம்மையாக வந்திருக்குன்றதுலாம் ஒரு சில பேர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு. ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. எடிட்ஸு கட்டு, அப்புறம் அவங்க வந்து என்னென்னா இந்த ஃபேமிலியோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்ற விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒன்று. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த படம் வந்து என்னென்னா எப்படி வரப்போகுது ஷேப்பப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் நான் பர்சனலி. அந்த அந்த இந்த சீன் வருது இல்லை, லைக் எப்படின்னா அந்த சொடக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு 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 போர்ஷன் இருக்குல்ல, அது சூப்பரான போர்ஷன். நான் ரிப்பீட்டடாக டீசரில் வந்தேன்னா அடிக்கடி நான் கவனித்து நோட்டீஸ் பண்ணி பார்த்தது சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் போர்ஷன்லேருந்து தான். அதுக்கப்புறம் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு டீசரோட அந்த இதுவே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஜிவியோட சைட்லேருந்து சூப்பராக வந்திருந்ததா, ப்ளஸ் இந்த விஷுவல்ஸும் சரி எடிட்ஸ் கட்டுமே சூப்பராக இருந்ததா. மாதிரி ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு கம்ப்ளீட்டாக டீசர் பார்க்குறப்ப. ஆப்வியஸ்லி அந்த பர்டிகுலர் சீன் பார்க்குறப்பே நான் நினச்சேன், என்னடா அது காரு க்ளோஸ்அப்பு மமிதா பைஜு எடிட்ஸ் தூக்கிட்டு வந்துடுவானுங்களோ அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பண்ணின்னு சீரியஸ்லி நான் டீசரை பார்க்குறப்பவே நான் நினச்சேன். அது நான் இங்கே கூட பசங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்ப கூட சொல்லியிருந்தேன். பட் நான் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, எல்லாமே அந்த எடிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டு வந்துட்டு இப்போ ஃபுல்லாக டிஎல் ஃபுல்லாக உள்ளே வந்தால் அதுவே தான் வந்துட்டுருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு தெரில. இதுக்கப்புறம் அந்த ஏன் மூச்சவன் பேச்சவன் வந்து என்னென்னா இந்த விஸ்வநாதன் சன் டீசரோட நிறைய வந்தோம்னா இதுக்கப்புறம் நீங்கள் டைம் லைனில் பார்க்கலாம், அடிக்கடி வந்துனே இருக்கும். ஸோ அதர்வைஸ் சூப்பரான ஒரு டீசர். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஒரு கமர்ஷியல் படம் மாஸாக ஆக்ஷன் பண்ணுறோன்றதை தாண்டி நடுவில் இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டடாக ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எமோஷன்ஸோட ஒரு படம் பண்ணால் தான் எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும், ரீச் ஆகும். இல்லைன்னா ஆக்ஷன் ரோலில் மட்டுமே ஸ்டிக் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த படம் நான் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ, தமிழ் டைலாக்ஸ் யார் எழுதுனது? நான் அதுல ஏதாவது சொதப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா செம்மையா பண்ணியிருக்காங்க. யார் தமிழ் டைலாக்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? பரணி சொல்லிட்டாரா ரிவ்யூ? இல்ல யோசிச்சுட்டு இருப்பாரு, ஏன்னா எல்லாரும் பாசிட்டிவா சொல்றாங்க, நம்ம என்ன சொல்றோம். ஒரு நிமிஷம். அதுக்காக தான் காத்துன்னு இருக்கேன்னு இருப்பாங்களே பரணி ப்ரோ எல்லாருமே. பார்த்து பேசுறீங்க. ஸ்டார்டிங்ல இதுக்கு தான் வரணும்னு சொல்றது சுகன் ப்ரோ. சொல்லிட்டீங்களா? உடனே இதுக்கு தான் வரணும்னு சொல்றேன். ப்ரோ ஸ்டார்டிங்ல உள்ள வந்தேன் ப்ரோ, வெளில தூக்கி போட்டுச்சு ப்ரோ. இப்போ எனக்கு தெரியல, அதிசயமா 5 நிமிஷம் அமைதியா இருக்கு என்னோட போன். எப்படின்னு தெரியல, பக் ஆகாம வெளில தூக்கி போடாம இருக்கு, எப்படின்னே தெரியல எனக்குமே. எப்படி நான் பேச ஆரம்பிக்கிறப்ப தூக்கி வெளில போடுன்னு நினைச்சுதான் பேச ஆரம்பிச்சேன். பட் பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ் தாக்கு பிடிச்சிருச்சு நல்லா. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, டீசர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன கோட் வேர்ட் அக்செப்டட்? எங்க அஜித் தான் காட்ட மாட்டேங்குது. என்ன கோட் வேர்ட் அக்செப்டட்? அஜித் பல்தான் பரணி ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? திரும்ப சொல்லுங்க, எனக்கு நான் கேட்கல, வெளியே போயிட்டாங்க ஒரு நிமிஷம். ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்குன்னு சொல்லி தானே நான் ஆரம்பிச்சேன். என்னன்னா உங்களுக்கு ஆமா அது சொன்னீங்க நல்லா, நான் அதுக்கு நல்லா நோட் பண்ண. எனக்கு தெரியும் விஸ்வநாதன் நல்லா இருந்துச்சு, 1.45 நிமிஷம் நல்லா இருந்துச்சு டீசர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரிவ்யூ சொல்லுங்க பாருங்க, நான் கேட்கல, நடுவில் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். சொல்லுங்க வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி சொல்லுங்க. எனக்கு சீரியஸா இந்த ஒரு ப்ரெமிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த சினாப்சிஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுல, அப்பயே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றது, ரொம்ப ரிஸ்கியான ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. டீசருமே வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு எனக்கு இது அதே கதை தான்றப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, ப்ராமிசிங்கா இருக்கு. பார்ப்போம். எனக்கு ஜி பிரகாஷ் மியூசிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இதுல.
அதையே அவர் வழித்துணையில இருந்து தான் லைட்டா பட்டி திங்கிரிக்கு பண்ணியிருக்காரு. ஆமா அந்த அந்த ட்ராக்க பிட்டு கேளுங்க, அதே இந்த மாதிரி பிட்டு வழித்துணைய பிட்டு தான் அது கேட்கறப்பே தெரிஞ்சது. பட் ஆனா பச்சைக்கிளிங்கிற மாதிரி சொல்லுங்க மதன், சொல்லுங்க மதன். ஆனா நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் பரணி bro. கொஞ்சம் ரிஸ்கியான சப்ஜெக்ட் தான், கத்தி மேல நடக்கிற கதை தான். அதுதான் ப்ரோ. இப்போ டூடு 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 வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வராம இது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா வரும்னு எக்ஸ்பெக்ட் டூடு பண்றேன். வேற இது வேறங்க, எனக்கு புரியல. என்ன பரணி ப்ரோ ட்வீட் எல்லாம் போட்டு ஃபயர் விட்டு இருக்கீங்க, புதுசா இருக்கே. மெய்யழகன் புரியல. மெய்யழகன் என்ன மெய்யழகன்? நாதஸ் திரும்பி அத யாரு நாதஸே சொல்றாரா திருந்திட்டேன்னு? இல்ல அப்படி இல்ல மெய்யழகன். இப்ப நீ கீழ இருந்து ஒரு பொருளை போட்டேன்னு வச்சுக்கியேன், அது உடையுமா உடையாதா சொல்லு? கையில வச்சிருக்கிற அந்த பொருள் கீழே உழுகுது, உடையுமா உடையாதா? உடையும். எந்த அளவுக்கு உடையும்? என்ன லைட்டா கையில இருந்து விழுந்துச்சுன்னா லைட்டா உடையும். இதே வந்து ஒரு ராக்கெட்லயோ ஏரோப்ளைன்ல இருந்து மேல போட்டா அது எங்க விழுந்ததுன்னு கூட தெரியாது பொருள்தான். அதுதான். தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்லா கிராண்டா எடுக்கிறாங்க. ஆமா, அதுக்கு அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க ப்ரோ. என்ன எப்படி படம்னாலும் அது ஒரு பெரிய ஸ்கேல்ல எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. புது ஹீரோவா தான் இருப்பாப்ல. ஆனா அந்த படமே பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு செம ஸ்கேலா இருக்கும். என்னடா இவ்வளவு சூப்பரா எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல அவனுக்கு காம்ப்ரமைஸே பண்றது இல்லை போல இருக்கு. நான் இன்னைக்குதான் BMW பார்த்தேன். அது இப்போ ஒரு ப்ரோமோ பார்த்தேன். என்ன அது டைரக்டா 22ஆம் தேதி ஏதாவது டிவில போடுறாங்களா என்ன? எது ப்ரோ BMW? ஆமா தெரியலையே, நான் இன்னைக்குதான் பார்த்தேன். டீசெண்டா இருந்துச்சு, ஒரு தடவை பார்க்கலாம். சரி, நீ இது டீசர் கண்டினியூ ப்ரோ. பண்ணு. என்ன கன்ஃபார்ம் டாபிக் ஆயிடுச்சா? மாத்தணும். திருஷ்யம் வராதா கன்ஃபார்மா? ஏன் புரியல எனக்கு. வராதான்னு கேக்குறீங்களே. வருமா 15 நாள் தானே ப்ரோ இருக்கு. எந்த ஆக்டிவிட்டிஸுமே அவங்க சைட்ல இருந்து இல்லையே ப்ரோ. அதனாலதான் ஒரு டவுட்ல தான் கேட்டேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. இந்த வார் போயிட்டு இருக்காது ப்ரோ. நாங்களுமே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அரப் கண்ட்ரி அடி வாங்கினதுனால மலையாள இண்டஸ்ட்ரி நல்லா ஸ்ட்ரகிள் ஆகும்ல. ஃபுல்லா மோஸ்ட்லி அங்கதானே அவங்களுக்கு ஆன்சைட் ரெவன்யூ. ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து அமௌண்ட் வரதே அந்த சைட்ல இருந்து தான். ஸோ அதனால வந்துட்டு அங்க வார் போயிட்டு இருக்கிறதுனால வந்து மேபி போஸ்ட்போன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். இன்னைக்கு கூட ஏதோ நியூஸ் போச்சு துபாயில. அப்ப திருஷ்யம் 3 போஸ்ட்போன் ஆனா பேட்ரியாட்டும் போஸ்ட்போன் ஆகுமா? இல்ல அது சொன்ன டேட்ல வந்து இது வேற டேட் போகுமா? ஏங்க பரணி, இதைத்தானே நாங்க கேட்டோம், போஸ்ட்போன் ஆகுமான்னு. சுத்தி வர சந்திச்சுட்டு நீங்க தானே சொல்றீங்க. இன்னைக்கு நியூஸ் வந்துச்சு பார்த்தான், நான் அதை வச்சு சொல்றேன். நான் கூட இல்ல பரணி ப்ரோ, இப்போ இது தள்ளி போனா பேட்ரியாட்டும் தள்ளி போகுமான்னு கேக்குறேன். இல்ல அது சொன்ன டேட்ல வந்து இது மட்டும் தள்ளி போகும். பேட்ரியாட்டிக் வந்து நிவின் பாலி படமா? என்ன அரசியல் ப்ரோ? என்ன ப்ரோ பிடிக்கிறீங்க? பேட்ரியாட்டு நிவின் பாலி படமா? இல்ல எனக்கு தெரியல, அதனால கேட்டேன். என்ன ப்ரோ? அதுவும் மோகன்லால் மம்முட்டி படம் தான். ஓ, அவங்க ரெண்டே நடிச்சாங்க. நிவின் பாலி ஒரு படம், ஒரு பாலிடிக் மூவி நடிச்சாரு. பாலிடிக்ஸ் மூவி அது வேற. அதுவும் தள்ளிப்பு தான் போதா? அது தள்ளி போதான்னு இல்ல, இப்ப எலெக்ஷன் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க, ரிலீஸ் டேட் சீக்கிரமா வந்துடும். அது பேஸ் பண்ணி ஆக்சுவலா அவன் ஏன் ப்ரோ இந்த சர்வமாயாவே அவன் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கான். தமிழ்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கும். சர்வமாயா சம படம். ஆக்சுவலா இப்போ எந்த படம் கிளிக் ஆகும், எந்த படம் கிளிக் ஆகாது நம்மளால சொல்லவே முடியாது. ரிலீஸ் ஆனோடனே தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப தொடருமா அது என்னது, அந்த படம்லாம் உடனே ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஐடியா தான். பட் ஆனா சில படத்தை ஆர்கானிக்கா அப்படியே விட்டுருவாங்க ப்ரோ. அது நல்ல ரீச் கிடைக்குது, எல்லாரும் அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்ற பட்சத்துல. தொடரும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல அவ்வளவு பெருசா போலையில பரணி. தமிழ்ல போல. ஆமா, போல தமிழ்ல போல. எனக்கே தொடரும் டீசென்டா தான் இருந்துச்சு, பயங்கரமா எல்லாம் இல்ல. இல்ல ப்ரோ, அது வந்து குட் பேட் அக்லி மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அது நமக்கு தெரியல, மலையாளிஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. பழைய படம் ரெஃபரன்சஸ் நிறைய இருந்துச்சு.
அந்த படத்துல. எனக்கு சிலது தெரிஞ்சது பாருங்க ப்ரோ. நான் சில மலையாள படம்லாம் பழைய படம் பார்த்திருக்கேன், மோகன்லால் மம்முட்டியோடதெல்லாம். எனக்கு சிலது தெரிஞ்சது, நிறைய எல்லாம் தெரியல. எதுல நாய்ஸ் வருது? ஏன் வாய்ஸ் இதாகுது? எனக்கு மட்டும்தான் அப்படி கேக்குதா? ஏன் மைக்ல இருந்தா இப்ப கிளியரா இருக்கு. சரி விடு. உங்க மெய்யழகன் இன்னும் வரல, வருவாரு. அவர் வந்தா அவருக்கு ரிவ்யூ சொல்லுங்க நீங்க. கண்டிப்பா. ஆடு இது புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க யூத். ஸோ யாராவது புக் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க இப்பயே. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ்ல ஓபன் பண்ணிட்டாங்க. நான் அதெல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போவேன். நான் நம்பி ஏமாற விரும்பல. ஓகே ஓகே. ப்ரீமியர் ஷோ போடுவாங்கன்னு பார்த்தா இன்னும் போடல, பார்ப்போம். சாங் நல்லா ஹிட் ஆயிடுச்சுல. முட்டை கலக்கி சாங் எங்கேயோ போயிடுச்சு. இப்ப ரெண்டாவது சாங் நல்லா இருந்துச்சு. சாரி, மூணாவதா வந்துச்சா அந்த மெலோடி ட்ராக் தான், அது நல்லா இருந்துச்சு. பட் ஆனா ஹிட்டா என்னன்னு தெரியல எனக்கு. இப்ப வந்த இது நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல ப்ரோ. அது நான் சிங்கா ஏதோ வாட்ஸ்அப்ல இது பண்ணி மிக்சிங் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, அரசன் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஒரு ஸ்டில் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டில் வந்துச்சு, அது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஷேர் பண்ணல. நம்பிக்கை இல்லைன்னா பழைய ஸ்டில்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? எனக்குலாம் இப்ப புதுசா அதெல்லாம் கொஞ்சம் சுகுமாரனும் போட்டிருந்தாரு, நீங்க பாக்கல? இல்ல எனக்கு அதனால சொல்றேன், டவுட்லயே இருக்கேன். அதனாலதான் ஷேர் பண்ணல. கன்ஃபார்ம் ஆனதுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. குரூப்லயும் வந்துச்சு, ஆனாலும் நான் வந்து நம்பிக்கை இல்லை. எனக்கு இருந்தாலும் நம்பிக்கை இல்லை. சிம்புவே ட்வீட் பண்ணாதான் நம்புவீங்க போல. நான் கலைப்புலி தான ஐடியில போய் பார்த்தேன். இல்ல கலைப்புலி தான ஐடியில போய் பார்த்தேன். அவர் ஐடியில காணா. அவர் கிடைச்ச தெரி ரீலிஸ்ட் போனதோட இருக்கு. அப்படி அதனால பாத்துட்டு ஒரிஜினல் இல்ல போல இருக்குன்னு விட்டு வந்துட்டேன். அவர் போட்டா பரணி ப்ரோ அத ஸ்டோரி வச்சதே சிம்பு தான். இன்ஸ்டாகிராம்ல ஏதோ போட்டிருக்காராம். அப்படியா? அப்படிதான் சொன்னாங்க. நான் யாருதுன்னு கேட்டப்போ எனக்கு 2 பேரும் சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்களான்னு பாருங்க. இல்ல நான் இன்ஸ்டால இல்ல பிரகாஷ் ப்ரோ, சொன்னாங்க அது இன்ஸ்டால ஸ்டோரி வச்சிருந்தாருங்க. இருங்க, கையோட இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு வரேன். எனக்கு உங்க வாய்ஸும் சரி, பிரகாஷ் வாய்ஸும் சரி, மெய்யழகன் வாய்ஸும் சரி, எனக்கு ஒரு மாதிரி இது பியானோ வாசிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் அப்படி? இப்போ உங்க வாய்ஸ் எனக்கு பியானோ வாசிக்கிற மாதிரி பின்னாடி கரகரன்னு கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் என் நெட்டு சரியில்லையா, நான் வந்து ரீஜாயின் பண்றேன். இருங்க பிரகாஷ் ப்ரோ, நான் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு. ஆமாங்க, சிம்பு வச்சிருக்காரு போஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல, ஸ்டோரி வச்சிருக்காரு. அப்ப போட்டுருங்க பிரகாஷ் ப்ரோ ட்வீட். ஓகே, நான் அதனால இவ்வளவு சந்தேகமே இருந்துச்சு. அது கடைப்பிடி தானும் போடல, யாரும் போடலையே. அதனால சந்தேகத்திலேயே நான் வந்து குரூப்ல போட்டாலும் போடாம வச்சிருந்தேன் இவ்வளவு நேரம். சிம்புனா ஷூட்டிங் போயிட்டாருன்னா அஜித் தான் போக மாட்டேங்கிறாரு. ஒரே வருத்தமா இருக்கு. இருங்க விக்ரம் போகும்போது அவர் போவாரு. விக்ரம் இன்னும் போகல. அரசியல் ப்ரோ, அரசன் முடிக்கிறதுக்குள்ள தலை வந்து மறுபடியும் ஷூட்டிங் போய் 64 ரிலீஸே ஆயிரும். நீங்க இது பண்ண வேணாம். அவரு ஷூட்டிங் போயிட்டாருன்னா சிங்கிள் ஸ்டேஜ் தெளிவா போட்டிருக்காரு, பேக் ஆன் செட்னு. அதுதான் அரசியல் ப்ரோ. அவர் என்ன மீன் போனா ஒரு 15 மாசம் நடிப்பாரா, அப்புறம் சம்மர் லீவுன்னு வெக்கேஷன் போறேன்னு போயிடுவாரு. அதுக்குள்ள தலை மறுபடியும் வந்துருவாரு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா, இந்த நெல்சன் கேரக்டரை வந்து அஸ்வத்தை வேற யாரும் ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உண்மையா? பிரகாஷ் ப்ரோட்ட தான் கேட்கணும். எதுல ப்ரோ? ஆல்மோஸ்ட். ஓகே ப்ரோ, ஓகே.
ஏன்னா வந்து நெல்சன் வந்து கமல்ஹாசன் ரன்னிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பயங்கரமா இருக்கு அவருக்கு. அந்த படத்தை வந்து அடுத்த வருஷம் அவர் ஆரம்பிக்கிறாருல, அப்போ வந்து இந்த படத்தை கால்ஷீட்ல வந்து ஏற்கனவே கொடுத்த கால்ஷீட்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால நம்ம பொறுமையா அந்த படம் ஒர்க்லயே போயிடும் டைட்டார் படத்துல இருந்துன்னு சொல்றாங்க. இல்லைங்க, பரணி லிசனர் போயிட்டாரு. அவர் தான் ஏதோ அந்த ஸ்பீக்கருக்கு செக் பண்ணிட்டு வரேன்ட்டு போனாரு. இப்போ என்ன இன்னைக்கு அமைதியா இருக்கு, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. வந்துட்டாரு. இல்ல நான் தான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் பயங்கரமா கேட்பாங்க, பயங்கரமா சொல்லி கொடுப்பாங்க அப்டேட் அப்டேட் அப்டேட். ஆனா அப்டேட் வந்தா வராம போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. பல தடவை நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்திருக்கு. அடுத்த வாரமும் வந்து டீசர் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா மெய்யழகன் மாவீரன் இவங்க தவிர வேற ரெகுலரை தவிர வேற புது ஸ்பீக்கர் வந்தாங்களா, வந்து டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க பாசிட்டிவ் அவங்க மைண்ட் எப்படி வைப் ஷேர் பண்ணலாம்ல, பண்ண மாட்டாங்க. அப்டேட் வரலன்னா கருப்பு திட்டுறதுக்கு எஸ்ஆர் பிரபு திட்டுறதுக்கு டக்குனு முதல்ல பிரகாஷ் ப்ரோ என்ன காமெடினா, கருப்பு வந்தாலும் இப்படிதான், யாரும் வரமாட்டோம், நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். பிரகாஷ் ப்ரோ இது சொல்லிட்டீங்களா, சல்மான் கான் டைட்டில்? என்னங்க சல்மான் கான் படம் அந்த பேட்டில் ஆஃப் கால்வான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார்ல, சரி அது டைட்டில் சேஞ்ச் ஆயிருச்சு, மாத்ருபூமின்னு டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ஆபீஸா வந்துச்சு, அதான் பார்க்கவே இல்லை. பாய் அவர் ஐடியில போட்டாரு பிரகாஷ் ப்ரோ. பாய் அவர் ஐடியில போட்டாரு. அந்த அளவுக்கு ஆயிருச்சு நம்ம அப்டேட். சரி பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லிட்டீங்களா டீசர்? இது நான் சொல்லலையே, நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ல இருக்கீங்க, அப்படியே அதுல அப்படியே விட்டுருவோம். ஏன் உங்களுக்கு ஒர்க் ஆகலையா? இல்ல ஒர்க் ஆச்சு, டீசெண்டா இருந்துச்சு டீசரு. சூர்யா அந்த சூர்யா மட்டும் தான் எனக்கு வந்து ஃபுல் பாசிட்டிவா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு இந்த கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரிஸ்கான கான்செப்ட் தான். அது வந்து தெலுங்குலையும், அதாவது தெலுங்கு ஸ்டேட்ல பயங்கரமா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அந்த விஷுவல்ஸ் அந்த கான்செப்ட் எல்லாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்கான ஒரு ஜானர், ரிஸ்கான அந்த எடுத்துக்கிட்ட ஒரு கரு. தமிழ்ல இங்க ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேல இல்லைன்னா அந்த படம் ஏப்ரல் மேல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சம்பர் அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்களா, அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து பயங்கரமா அந்த ஒருவேளை அந்த ஸ்கூல் லீவு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைட்டில் ஃபேமிலி ஃபேக்டர் சொல்லி ஆடியன்ஸ் உள்ள வர பயங்கரமா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஜூலைங்கிறப்ப எனக்கு ஒரு பர்சனலா ஒரு டவுட் இருக்கு, இந்த படம் ஒரு தமிழுக்கு எப்படி, ஆனால் தெலுங்குல சூப்பரா போகும் இந்த படம் விஷுவல்ஸ்க்காகவும். அங்க இந்த மாதிரி பணக்கார ஒரு கிளாஸான ஒரு ஃபேமிலி, அங்க ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான வீடு இருந்தாலே அவங்களுக்கு அதுதான் ஒரு இதே. கண்டிப்பா அங்கேயும் யூஎஸ்ல பிச்சுக்கிட்டு ஓடும். நமக்கு வந்து அது வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது ஏதாவது ட்ரைலரோ டீசரோ, அதாவது டீசர் தானே வந்திருக்கு, ட்ரைலரோ ஏதாவது வேற பக்கத்துல நெருங்கி வரப்ப நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன். இப்போதைக்கு நான் வந்து இதோட நிப்பாட்டிக்கிறேன். இது நல்லா இருந்தாலும் சி சென்டர்ல இது ஓடும்னு நினைக்கிறீங்களா நீங்க? தமிழ்ல கிளிக் ஆனாலும் சி சென்டர்ல ஓடும். அதான் சொல்றேன், தமிழ்ல கிளிக் ஆகுறதே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட். அது வந்து எப்படின்னா மமிதா பைஜியோட கேரக்டரும் பிளஸ் வந்து அது எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயம். இது இல்லைன்னா சிம்பிளா நம்பாலும் எப்படி நம்ம கேள்வி கேட்டு போயிருவாங்க ஒரே வார்த்தையில. அவன் போலீஸ்வரன் இவ்வளவு பெரிய சார்ட்டர்டு ஃபிளைட்ல கூட எல்லாம் சொந்தமா வச்சிருக்கா, நீ டக்குன்னு அவன் ஏஜ் கேப் இல்லாம பார்த்து லவ் பண்ணிட்டு போற. இல்லைன்னா நீ லவ் பண்ணுவீங்க சாதா சூர்யா, இதே சூர்யா வந்து சஞ்சய் வந்து ஒரு லோக்கல்ல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா இருக்கிறாரு, நீ வந்து இந்த ஏஜ் கேப் ஒத்து வருமானு தமிழ்ல அசால்ட்டா போற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. தெலுங்கு அப்படி கிடையாது, தெலுங்குல வந்து அந்த 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 டைப்பே அப்படிதான். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலினால அவ்வளோ பெரிய மாட மாளிகை இருந்து கஷ்டப்படுற ஃபேமிலி காமிச்சாலும் அதை ஒத்துக்குவாங்க. இங்க அப்படி கிடையாது இல்ல, இங்க அந்த டக்குனு ஒரு வார்த்தை அதுக்கு எதிர்த்து மமிதா பைஜியோட கேரக்டர் எந்த அளவுக்கு அவங்க வடிவமைக்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம அந்த ரிஸ்க்ங்கிறது டோட்டலா குறையும், 0 ஆயிரும், சாதகமா மாறும், அப்படியே பயங்கரமா பாசிட்டிவா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது கூட மமிதா பைஜியோட கேரக்டரா இருக்கு, எதுக்கு என்ன ரீசன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி வரப்பதான். ஏன்னா இல்ல இந்த இது மாதிரியே அந்த இதுலயும் இருந்துச்சுன்னு படத்துலயும், அப்ப நம்மளுங்க அசால்ட்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவாங்க, அந்த கேரக்டர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், இவ்வளவு பெரிய சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வச்சிருக்கான், இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காங்கனால நீ அப்படி லவ் பண்ற, இல்ல நீ லவ் பண்ணிருவியா அப்படின்னு அந்த அந்த டோட்டல் ட்ராக்கே மாத்தி விட்டு போயிருவாங்க. முழு பணக்காரி தானே ப்ரோ நம்ம ஆட்கள் சொல்றது போற போக்குல சொல்லுவாங்க. சரிப்பா, ஆனா அதுல எனக்கு என்னமோ எல்லாரும் சொன்னது எமோஷனல் ஃபேமிலி தோழா மாதிரி ஒர்க் ஆகிற சான்சஸ் இருக்குங்களா? அதான் சொல்றேன், எமோஷன்ஸ் தான் அந்த படத்தோட கோர்னு வச்சுங்களேன், ஒர்க் ஆயிரும். அந்த எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பிளெண்ட் பண்ணிருக்காங்கன்றது தோலால பயங்கரமா பிளெண்ட் ஆயிருந்துச்சு. தோலால பயங்கரமா இருக்கும். தோலா மார்ச்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, மத்தனைக்கு தோலா வந்து ஒரு பிரெஞ்சு படத்தோட ரீமேக் படம். பிரெஞ்சு இன்னொரு படம் ஏதோ இல்ல தெலுங்கு டைட்டில் ஊப்பிரி, அது ஒரு விளையாட்டு படத்தோட ரீமேக் படம், அது அபிஷியல் ரீமேக். அது
ஆனா அதை வந்து அந்த அளவுக்கு சூப்பரா எமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா கரெக்டா இருக்கும். அந்த நாகார்ஜுனா வந்து அந்த படத்துல வந்து அவர் சும்மா ஒரு ரியாக்ஷன்ஸ் இல்லாம தான் இருப்பாரு. ஆனா அதுலயே நடிப்பு நல்லா பயங்கரமா ஜாலியா ஒரு இருக்கும் அந்த பிரகாஷ் bro அந்த கேரக்டரே படம். பயங்கரமா இருக்கும். படமே வந்து எப்படின்னா எல்லாமே இருக்கும். ஜாலிக்கு ஜாலி இருக்கும். அந்த எமோஷன்ஸ் நமக்குள்ள அந்த அந்த ஒவ்வொரு சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆகக்கூடியதா இருக்கும். ஆனா அதே மாதிரி இங்க வந்து ஏன்னா இங்க வந்து அங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிளஸ் வந்து ஃபேமிலி எமோஷன்ஸ். இப்ப இங்க வந்து அந்த ஏஜ் கேப்ல உங்களுக்கு அந்த எமோஷன் செட் ஆகணும் கரெக்டா. நீ எதையுமே வந்து கிரிஞ்சாவோ இல்ல வந்து இது சொல்லுவோமே ஃபோர்ஸ்டாவே இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது இது ஒர்க் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து இங்க ஒர்க் ஆகும். அதுதான் இங்க ரிஸ்கான ஃபேக்டர்னு சொல்லப்படுறது. கிட்டத்தட்ட உண்மையாலுமே வந்து கருப்புக்கு அப்புறம் அப்படி வருதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க். ஏன்னா கருப்பு இறங்கி ஒரு மாஸ் லெவல் படம், அங்கிட்டு 60 நாள்ல இதோட படம். இதே வந்து இப்ப நம்ம முன்னாடி சொன்னதுதான், விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு குட் பை டக்லி செகண்ட் வந்தனாலதான் வந்து குட் பை டக்லிக்கு இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. இதே குட் பை டக்லி ஃபர்ஸ்ட் வச்சுன்னா விடாமுயற்சி வாங்கினாட்டி 100 மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். விடாமுயற்சி மறந்துட்டு குட் பை டக்லி கொண்டாடுனது காரணமே அடுத்த 2 மாதம் நம்ம அடுத்த படத்துக்கு போயா அப்படியா மைண்ட் செட்லாம் விடாமுயற்சி லேசு பக்கம் அடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இதே வந்து குட் பை டக்லி ரிலீஸ் ஆகி விடாமுயற்சி தான் கடைசியா வருது, அதுக்கப்புறம் படமே இல்ல, 2 வருஷம் ஒரு வருஷம் ரேஸ் போறாருன்னா விடாமுயற்சி அடி மரண அடி வாங்கியிருக்கோம். இந்த இதுல தப்பிச்சுக்கிச்சு இல்ல. கார்த்திக் படம் ஒண்ணு இருக்குல்ல, உனக்காக எல்லாம் உனக்காகல, அதுல கடைசியில அது அலிபாபாவை கவுண்டர் பண்ணி டைம் பார்த்து அடிப்பாரு. அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க விடாமுயற்சி 2வது வந்திருந்தா. இல்ல அதான் அது போக என்னன்னா கடைசி அதுக்கப்புறம் படமே ஒரு ஷூட்டிங் இல்ல, அவர் ரேஸ்க்கு போயிட்டாருங்கிறப்ப எப்பெல்லாம் ஞாபகம் வருது அப்பெல்லாம் விடாமுயற்சி அடிச்சிருப்பாங்க. இப்ப என்னன்னா விடாமுயற்சி மறந்துட்டாங்க. அந்த 2வது மாசத்துலயே மறந்தாச்சு, போயிட்டு போகுது. அப்புறம் வருஷ கடைசியில வந்து இந்த டாப் 10 டேப் சொல்லும் போது ஆமால இப்ப படம் வந்துச்சு இல்ல அப்படி திட்டுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி திட்டினதான் உண்டே தவிர இதெல்லாம் மறந்தாச்சு. ஏன்னா அது வந்து ஒரு மாஸ் படத்துக்கு அப்புறம் கிளாஸ் படம் வந்தா ஒரு சிக்கல் இருக்கு. இதே கிளாஸ் படத்துக்கு அப்புறம் ஒரு மாஸ் படத்துல பிரச்சனை இல்லை. இப்ப கருப்பு ரிலீஸ் ஆகி அங்கிட்டு கரெக்டா 2 மாசம் இது ரிலீஸ் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் சேர்த்து அண்ட் ஆட் ஆன் ஆகும். அதுக்கு தான் ப்ரோ அதுக்கு அடுத்த 2 மாசம் தான் S40 zone வச்சிருக்காங்கல்ல. அதுதான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. அவங்க வந்து ஒரு ஷூட்டிங் முடிச்சு அவங்க ஒரு ப்ராப்பரா 2026 தான் ரிலீஸ்னு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாலே போதும். அப்ப அது ஒரு அந்த கேஸ்டிங் அது இதுவும் போட்டு அது ஒரு கலகலப்புல போயிடும். ஆனா இது ஜூலைலயே வந்துருச்சுன்னா அது நவம்பர் டிசம்பர்ல வந்துரும். முன்னாடியே தெரியும்ல பிரகாஷ் bro. புரியல. இந்த படம் இந்த டைப்ல தான் இருக்க போதுன்னு முன்னாடியே தெரியும்ல. தெரியும், நமக்கு தானே தெரியும். பாக்குற நான் சொல்றது நமக்கான ரிஸ்க்னு சொல்லல, ஆடியன்ஸ்க்கான ரிஸ்க் தான் சொல்றேன். ஆடியன்ஸுக்கு விஸ்வநாத் சன்ஸ் ஃபேமிலி படம் போல இருக்குப்பா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் டீசர் ட்ரைலர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவு எடுப்பாங்கல்ல. ஆனா இப்ப டீசர்லயே சொல்லிட்டாங்களே, நான் உனக்கு 40 ஆச்சு, அந்த பொண்ணுக்கு 20. ஆமா அதான் சொல்றேன். இனிமேல் தான் அந்த இது இப்ப நம்ம ஆடியன்ஸ் இப்ப இந்த படம் வந்து தமிழுக்கு எப்படியோ தெரியலன்னு தான் சொல்றேன் நான். தெலுங்குல சூப்பரா போகும், தமிழுக்கு இன்னும் எப்படி அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அது வந்து தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது அது அந்த சமயத்துல தான் தெரியும். ஆனா இப்ப நாங்க இதுக்கு டியூன் ஆயிட்டோம். இந்த படத்துக்கு கண்டிப்பா ஓப்பனிங் கம்மியா இருக்கும், அது வந்து ரிவ்யூஸை பொறுத்தா இந்த படம் ஓடும், இதெல்லாம் டியூன் ஆகி தான் இது பண்ணிடும். கருப்புக்கு எதெல்லாம் நல்லா நடக்குமோ அதெல்லாம் இதுக்கு வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஆனா தெலுங்கா பிச்சுக்கிட்டு போயிடுங்க. சரி பாப்போம், ஜூலைல வருது. என் பிரகாஷ் ப்ரோ இது இன்னொரு டவுட், நீங்க இது ஜூலைல வந்துருச்சுன்னா அடுத்து டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அந்த படம் கரெக்டா முடிஞ்சதுன்னா அதையும் ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த OTT எல்லாம் வித்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. சென்டர் வைஸ் பிரிக்கிறீங்கல்ல, அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு தோலா, அப்புறம் வந்துட்டு இந்த கௌதம் வாசுதேவ மேனனும் சூர்யாவும் நடிச்சாங்களே, அது பேர் என்னது, வாரணமாயிரம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஃபேன்ஸுக்கு இன்ன வரைக்கும் பிடிச்ச படமா தானே இருக்கு. சீசன்ல அவங்க டார்கெட் இல்ல அரசியல் ப்ரோ நீங்க தோலா வந்து அதுல எடுக்கவே முடியாது. தோலா பாத்தீங்கன்னா இல்ல சீசன் சொல்றேன், ஒரு சீசன் அதுவே சீசன்ல சூப்பரா இருக்கா ப்ரோ. அதுக்கு தான் கார்த்தியோட கேரக்டர். வாரணமாயிரம் வந்து ஏபில தானே நல்லா போச்சு, அது மாதிரி ஊர் சைடுலாம் பெருசா போலையே. அதுதான் அது மாதிரி போகும். சி பாத்தீங்கன்னா ஆனா தோலா பாத்தீங்கன்னா சிக்கும் போகும். ஏன்னா அதுல வந்து அவங்க கார்த்தியோட கேரக்டர், அந்த தங்கச்சி கேரக்டர், அவங்க அம்மா கேரக்டர், அதுல டோர் நம்பர்னு ஒரு ஐட்டம் சாங்கே பாத்தீங்கன்னா இல்ல அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு பண்ணிருப்பானுங்க. அந்த சென்டிமெண்டா வந்துட்டு இருக்கும், திடீர்னு அந்த சீனை வந்து காமெடி ஆக்கிடுவாங்க. அது ஒரு பெரிய இது இருக்கும். அது சென்டிமெண்டாவே வச்சிருக்க மாட்டாங்க முழுசா. அது ரொம்ப ஒரு சென்டிமெண்டா ஃபீல் ஆயிட்டு இருப்போம், திடீர்னு அது ஒரு காமெடி சீன் ஆக்கிடுவாங்க அடுத்த சீன். அது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே அதெல்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் பல்தான். சம்டைம்ஸ் அது பேக் ஃபயர் ஆயிரும். ஒரு எமோஷனல் சீனுக்கு அப்புறம் காமெடி சீன் வச்சுனா அதெல்லாம் கரெக்டா பண்ணணும். இல்ல எல்லாமே கமர்ஷியலா இருக்கணும்னு நினைக்க கூடாதுல்ல, நல்ல படங்களும் வரணும்னு நினைக்கணும்ல. அதுதானே இவர் பேசினாரு, சுதன் பேசினார்ல,
அவரோட பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ இனி நல்ல படங்கிறதே வந்து நல்ல படங்கிறதுக்கு ஒரு வேல்யூ வந்து கம்மி தான் ப்ரோ. உங்களுக்கு கமர்ஷியலா எடுக்கிறதுல நல்ல படம் எடுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க வேற ஒரு ஒன்றும் இல்லை. மெய்யழகன் வந்து பெருசா கமர்ஷியலா ஓடுற தெலுங்குல இருந்து வந்த எல்லா நேத்து கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அப்போ ஒரு ஆக்டர் சொன்னாரு என்னோட ஃபேவரட் மூவி மெய்யழகன் அப்படின்னு. அந்த படம் தெலுங்குல எவ்வளவு ப்ரோ பண்ணுச்சு? அது இல்ல தெலுங்குலயே அந்த படம் ஓடல. அந்த படம் அதுதான் சொல்றேன். அது ப்ரோ அது எல்லாம் ஓட்டிட்டு ப்ரோ, அதான் சொல்றேன். அதெல்லாம் ஓட்டிட்டுல பார்த்துட்டு நல்ல படம் இப்படி ஒரு படம் யாராச்சும் எடுப்பாங்க? இந்தியன் சினிமாவோட படம் எல்லாம் சொல்லுவாங்க, தியேட்டர் பக்கம் எவனும் போக மாட்டாங்க. இல்ல அரசியல் ப்ரோ, நீங்க சொல்றீங்கல்ல மெய்யழகன் படத்தை நான் தியேட்டர்ல 3 தடவை பார்த்தேன். ஆனா என் கூட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ வரல. ஃபர்ஸ்ட் ஓடிடிலேயே பார்த்து நானும் தாங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. போனேன். 20 பேர் தாங்க இருந்தாங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? நல்ல படம் தானே நம்ம பாக்குறோம். கென் வேற போய் தெலுங்கு பிரஸ் மீட்ல வாய் விட்டுட்டு இருக்காப்ல, அடிக்க போறாங்க. என்ன சொன்னாரு? அவர் லாக்டவுன் பேட்சா, வீடியோ கால் டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் போகும்போது ஆடியோவா கேட்டுட்டு இருக்குமா, வீடியோ ஆன் பண்ணாம. ஒரு ஆடியோ கேட்கும்போது அந்த டீச்சரோட வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சான். திடீர்னு ஒரு நாள் வீடியோ ஆன் பண்ணி பார்த்தா அது 60 வயசு பாட்டியாம். அதை அப்படியே சொல்லி வச்சிருக்காப்ல. ஐயோ, நம்ம மெர்சல்ல யோகி பாபு சீன் வரும்ல, வேர் இஸ் ஷீலான்ட்டு, அந்த சீன் இதை பண்ணி வச்சிருக்காப்ல. தூக்கிட்டு போய் அடிக்க போறாங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? ரொம்ப நேரமா சைலண்டா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு வாத்தியே வந்து தமிழோட தெலுங்குல தானே நல்லா போச்சு. ஆமா ஆமா தெலுங்குல செம்மையா போச்சு அந்த படம். ஆனா தமிழ்லயும் ஹிட் தான். அது தமிழ்ல ஃபிளாப்லாம் இல்ல, தமிழ்லயும் ஹிட் தான். அது கொஞ்சம் ப்ரீச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வாத்தி டீசெண்டா இருக்கும், ரொம்ப மொக்க படம்லாம் இல்ல. இல்ல தெலுங்கு டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் இது பண்ற மாதிரி எடுத்துருவாங்க. அதனால பிரச்சனை. அரசியல் ப்ரோ வாத்தி டைரக்டர் தான் இந்த படத்துக்கு அதான் சொல்றேன். தெரியும். அதான் சொல்றேன் நானும். அது தெரிஞ்சுதான் ப்ரோ சொல்றேன். அதனால கண்டிப்பா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருவாருன்னு சொல்றேன். வாத்தியும் பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் அந்த இவர் ஏன்னா இவரோட படமே லக்கி பாஸ்கர் சூப்பரா இருந்துச்சுல. லக்கி பாஸ்கர் சூப்பரா இருக்கும். இது வாத்தி டீசெண்டா இருக்கும், ஒரு ஒன் டைம் பாஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். லக்கி பாஸ்கர்லாம் பெருசா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. எங்க ஊர்ல எல்லாம் 1 ஷோ 2 ஷோ போட்டிருந்தாங்க தீபாவளியா. அது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்துச்சு. தீபாவளிக்கு தான் 4 படத்து கூட ஒண்ணா இறங்குச்சு. அது நான் பிரீமியர் பார்த்தேன். அதுதான் நான் ஃபர்ஸ்டா பிரீமியர் பார்த்தேன். 2 ஷோ தான் கிடைச்சு. அந்த 1 ஷோ 2 ஷோ முன்னாடி வரைக்கும் அடுத்த நாள் வேற படம் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பிரீமியர் போலான்னு தோணுச்சு. பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னார் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ரிலீஸ்க்கு முன்னாடி 3 நாள் சொல்றேன் நினைக்கிறேன். டக்குன்னு தம்பி வண்டி அந்த பக்கம் எடுக்கிற மாதிரி அந்த மினத்த நாள் நைட்டு பிரீமியர் போனேன். நைட் 10 மணிக்கு போட்டாங்க கரெக்டா பல்தான் பிரீமியர். கரெக்ட் செம சாட்டிஸ்ஃபையான மூவி பாரு. அரசியல் ப்ரோ நீங்க என்னமோ சொல்றீங்க. அதான் மங்காத்தா மாதிரி கிளைமேக்ஸ். அது இந்த ஒரிஜினல் இன்சிடென்ட் தானே. அதோட இதுவுமே நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ ரொம்ப நல்லா. நானுமே லக்கி பாஸ்கர் பிரீமியர் தான் பார்த்தேன். ஆனா லக்கி பாஸ்கர் வந்து அமரன் என்னதான் பயங்கரமா ஓடிட்டு இருந்தாலும் செகண்ட் வீக்ல பிரதரும் மொத்தமா படுத்துருச்சு, பிளட்டி பகரும் மொத்தமா படுத்துருச்சு. லக்கி பாஸ்கர் ஒரு தியேட்டர்ல எடுத்து 4 ஷோ ஓட்டினாங்க, நல்லா போச்சு. பொள்ளாச்சியில சீசன் தான், அதெல்லாம் நல்லா ஓடிச்சு. லக்கி பாஸ்கர் அதெல்லாம் புதைச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் டேவே. இல்ல தான் பிரதர் வந்து ரெட் ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பேருக்கு 4 ஷோ ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா 2வது வாரத்துலாம் மொத்தமா தூக்கிட்டாங்க. லக்கி பாஸ்கர்ல வந்து அந்த ரிப்பீட் வேல்யூவும் இருக்கும். அது என்னதான் த்ரில்லர் அந்த மாதிரி படமா இருந்தாலும் திருப்பி நான் போட்டாலும் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கிற படம் லக்கி பாஸ்கர்.
அந்த டயலாக் சூப்பரா இருக்கும். சீன்ஸ் அண்ட் டயலாக் செம்ம டயலாக் இந்த படத்துல. நான் வந்து இந்த ஸ்கேம் 1992ன்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு தெரியுமா சோனி இதுல. ஸோ அதுவுமே பார்த்துருக்கேன். 1992 ஸ்கேம் 2002 வந்துச்சு. அதுவுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுவுமே சூப்பரா, அது ரியல், அதோட பேஸ் தானே இதுவும். ரொம்ப நல்லா, அதுவும் சூப்பரா எடுத்திருப்பாங்க. இது வந்து இது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அது வந்துட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருப்பாங்க. இது அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன ஒருத்தரோட இதுல இருந்து சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அவரே மாட்டி வச்ச ஒருத்தர் மாதிரி காமிப்பாங்க. அதுதான் பிரேக் ஆகுது. மாவீரன் கை காமிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு மன்மத பாய் ஒண்ணு போட்டிருந்தாப்புல, ஷூட்டிங்கில் சிம்பு இருப்பதால் பரபரப்பு, தனுஷ்க்கு இதை கேட்டுன்னே படபடப்புன்னு போட்டிருந்தாப்புல. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்க பாருங்க, மைக் ஆன் பண்ணியே நோட்டிக்கணும். ரைட்டு. பேசுறது ஒண்ணுமே கேட்கல, மைக் ஆன்ல தான் இருந்துச்சு. நல்ல சுத்தம். இவ்வளவு நேரமா பேசிட்டா இருந்தீங்க? இல்ல நடுவில் கொஞ்சம் தான் பேசினேன், அதுக்கப்புறம் மைக் ஆன்லயே இருந்திருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் பேச மைக் ஆஃப் பண்ணாமே நான் வந்து நல்ல எதுவும் பேசல. சரி சொல்லுங்க. இல்ல, நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன், நீங்க இல்லன்னு நினைக்கிறேன். இது ஜூலைல இது ரிலீஸ் ஆயிருச்சுன்னா டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கே, அது ஷூட்டிங் முடிஞ்சுன்னா வந்துருமான்னு கேட்டேன். ஓடிடி எல்லாம் வித்துட்டாங்க. இல்ல அதான் ஓடிடி வித்துட்டாங்க. ஓடிடி 2026 சொல்லியிருக்காங்க அந்த படத்துக்கு. ஆனா எப்படி உடனே பேக் டு பேக் விடலாமா இல்ல கொஞ்சம் அடுத்த வருஷத்துக்கு விடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து டிசம்பர் ரிலீஸ் அப்படி போவாங்கன்னு தெரியல. அப்பதான் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் போவாங்க போல இருக்கு. டிசம்பர் 5. ரெண்டாவது சூர்யா எப்பவுமே பெஸ்ட் டேட்ல விட்டுறாருல, பெஸ்ட் டேட்ல விட்டுட்டு எப்பவுமே இல்ல, சூர்யா எப்பவுமே பெஸ்ட் டேட்ல விட்டுட்டு நார்மல் டேட் தானே போவாரு. அது மாதிரி பரணி கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், முன்னாடியே கொடுத்துருக்கேன், மறந்துட்டீங்க போகுது. கோஹோஸ்ட் ஓகே பண்ணுவேன். நான் கோஹோஸ்ட்ல தான் இருக்கேன். அப்படியா? அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அப்ப ஓகே டன். அப்புறம் என்ன, அது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பிப்ரவரி மார்ச் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். பிப்ரவரி கூட ஓகே ப்ரோ, ஆனா மார்ச் எல்லாம் வேண்டவே வேணாம். பீக் எக்ஸாம் டைம்ல கொண்டு வந்து அதை இறக்குவாரு. ரெண்டாவது மார்ச்ல இதெல்லாம் வரும், ஸ்பிரிட் அதெல்லாம் வருது அந்த சைட்லாம். AA22 அந்த மார்ச் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அல்லு அர்ஜுன் படம் அட்லி படம் நம்ப முடியாது, ஷூட்டிங் முடியணுங்க ஃபுல்லா. அட்லி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு டேட் லாக் பண்ணுவாங்க. அட்லி அந்த படத்துக்கு வந்து தனியா ப்ரொமோஷனுக்குமே தனியா ஐடியா பண்ணிருக்காங்க. தனியா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டே ஒதுக்கி இருக்காங்க. அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்க்குமே தனியா ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் தொடர் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளே வந்து எப்பா கண்டிப்பா படத்தை பார்த்துறேன், வீட்டுல உள்ள எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறேன், ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறேன் படத்துக்கு, நீ வந்து ப்ரொமோஷன் நிப்பாட்டு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஒரு சைடு சன் பிக்சர்ஸ், ஒரு சைடு அட்லி, ஒரு சைடு அல்லு அர்ஜுன், 3 பேரும் இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு பேர் போனவங்க. ஒவ்வொரு இதுக்கு இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பட்ஜெட்டே ஒதுக்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண போறாங்க. அதனால வந்து எக்ஸாக்டா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிடுவாங்க அந்த படத்துக்கு. ஏன் பிரகாஷ் ப்ரோ இப்போ அடுத்த பர்த்டே டைட்டில் வரும் படம்லாம் பாக்குற அளவுக்கு வெட்டியா இருக்கான். சுத்தமா எனக்கு அட்லியில ஒர்க் ஆக மாட்டான். இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் வீக் சிங்கிளோ ஏதோ ரிலீஸ் டேட்டா வந்துருச்சுன்னா ஐபிஎல்ல ஆர்ஜே பாலாஜியும் இறங்கிடுவாரு, ஃபுல்லா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே அந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்காரு எல்லா படத்துக்கும். அவர் இப்போ இந்தியா மேட்ச்ல அமைதியா இருந்ததே அந்த அப்டேட்டும் அவருக்கே தெரியாதுன்ட்டு தான். இப்ப அடுத்த வாரம் ஐபிஎல் அடுத்த வாரம் தானே ஆரம்பிக்குது, 28. இந்தியா மேட்ச்ல பேசி யூஸ் இல்லைங்க, ஐபிஎல்ல பேசினா யூஸ் ரீச் எல்லாம். ஐபிஎல் தான் நமக்கு கலகட்டம்.
அது இந்தியா மேட்ச் அது ஐபிஎல் மேட்ச் இன்னும் 12 நாள் இருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் இவரு இப்ப இன்னும் 12. 23ஆம் தேதி தானே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 28 29 மேட்ச் 28 ஆரம்பிக்குது. ஐபிஎல் ஆரம்பிக்குது. 28 வரைக்கும் 5 நாள்ல கரெக்டா 5ஆவது நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாரு சட்டைய. அந்த சும்மா ஐபிஎல் பேச்சு ஃபுல்லா பார்க்கல. இருக்காரு ஒரு ராஜபாலாஜி கமெண்ட்ரி. இருப்பாரு முக்கியமா சிஎஸ்கே மேட்ச் பூரா இருப்பாரு. இல்ல இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா பாதி மேட்ச் வச்சு கண்டிப்பா இருப்பாரு. என்னன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு வகையில வந்து பச்சை சட்டைக்கு பதிலா கருப்பு சட்டைன்னு மாத்தாலும் வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு வந்து கருப்புன்னு உள்ள இழுத்துருவாரு. யாராவது கருப்பு சட்டை போட்டு போறாங்க பாருன்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல இருக்க யாராவது கருப்பு சட்டை போட்டிருந்தா அப்புறம் கருப்பு சட்டை கிட்ட பந்து போதும் பாரு. எப்படியோ அது கருப்புங்கிறத பேசுறாங்களேங்க அவர் படத்தை போன ஏங்க மூக்குத்தி அம்மனுக்கு அந்த பேச்சு பேசினாரு அவரு. மூக்குத்தி அம்மன் ஏதோ ஒரு படம் வந்துச்சு தியேட்டர்ல வந்துச்சு ஒரு படம். வீட்ல கூட இருந்தவங்க எல்லாருமே பேசினாங்க. இல்ல வீட்ல விசேஷம் இல்ல, இன்னொரு படம் ஒண்ணு சிங்கப்பூர் சலூன், ரன் பேபி ரன். இல்ல வேற ஏதோ படம். அவர் பயங்கரமா கூட இருக்கவங்கல இருந்து எல்லாருமே அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதான் ராஜபாலாஜி அதெல்லாம் இப்போ ப்ரொமோஷன்ஸுக்கு அந்த ஐபிஎல் பாக்குற எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எல்கேஜி இல்ல ப்ரோ, அதெல்லாம் 19ல வந்த படம். அதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ ஒரு படம் ப்ரொமோஷன் பண்ணாரு. நமக்கே மறந்து போச்சு அவர் பண்ணது. அந்த அளவுக்கு மாங்குன்னு எல்லா இதுக்கும் உட்கார்ந்து இன்டர்வியூ கொடுத்து சிங்கப்பூர் செல்வனுக்கு தான் ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொரு சேனலா போய் எங்க திறந்தாலும் அவர் தான் ஒரு அந்த லெவலுக்கு பண்ணாரு அந்த படத்துக்கு. பிரகாஷ் ப்ரோ, யூத் துரந்தர் 2 இதை தவிர வேற ஏதாவது படம் போறீங்களா இந்த வாரம்? என்னென்ன படம் வருதுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆடு 3, லவ் மாக்டெயில் 3. ஆடு 3 பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஆடு 1 and 2 பார்க்கல, நீங்க அமுச்சு விட்டீங்க. நான் இப்ப இருக்கிற வாட்சிங் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் அதை பார்க்கணும். ஒருவேளை பார்த்துட்டா கண்டிப்பா பிடிச்சி போயிட்டா கண்டிப்பா பார்ப்பேன். அடுத்தது அப்ப நீங்க பாருங்க பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அதான் பிடிச்சிருச்சுன்னா பார்ப்பேன். அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க முடியாம டோட்டலா பிஸியில ஓடிட்டு இருக்கேன். இப்போ அந்த பிஎம்டபிள்யூ இன்னைக்கு தான் வந்து முடிக்கிற ஸ்டேஜ்ல கிளைமேக்ஸ் நினைக்கிட்டேன். ஆனா கிளைமேக்ஸை முடிக்கல. அது நாளைக்கு தான் பார்க்கணும். அதை காலைல பார்த்துட்டு ஆர்டர் 1 and 2 வேணா பார்ப்போம். அதுக்கு நடுவில் வந்து வேற என்ன படம் ரிலீஸ் ஆகுது? யூத் பாக்குறேன், துரந்தர் 2 பாக்குறேன். வேற என்ன? லவ் மாக்டெயில் 3 ரிலீஸ் ஆகுது. அது இங்க ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. கண்டிப்பா பார்க்க மாட்டேன். அடுத்து உஸ்தாத் பகத்சிங். அது ட்ரோல் பண்றதுக்காச்சும் பார்ப்பேன். இல்ல ட்ரோல் பண்றதுக்காச்சும் பார்ப்பேன். ஏன் தெரியல, எதுவும் எனக்கு ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்குன்னு தோணுது. ஒருவேளை சர்ப்ரைஸ் பண்ணிச்சுன்னா அதுக்காகவாச்சும் போய் பார்க்கலாம்ல. ஏஜிஎஸ் பண்றாங்க பிரகாஷ் ப்ரோ, அவங்க தொட்டதெல்லாம் ஹிட் ஆயிட்டு இருக்குது இந்த தடவை. ஆமா ரைட்டு பார்ப்பேன். ஆனா அந்த படம் பார்ப்பேன். மொத்தம் இந்த வாரம் 3 படம். உஸ்தாத் பகத்சிங், யூத், துரந்தர் 2. துரந்தர் 2 மட்டும் பிரகாஷ் ப்ரோ மீடியா பிரீமியர் இருக்கு. நாளைக்கு இருக்கு, நாளை மறுநாள் இருக்கு. நாங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு போயிட்டு வந்தா அலைச்சல் எல்லாம் அதுக்கு ஒரு 2 நாள் தள்ளி பாத்துக்குவோம். இன்னைக்கு பிளான் பண்ணாங்க, பட் நடக்கல. நாளைக்கு தான் பாத்தீங்க, செவ்வாய்க்கிழமை. இல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிளான் இன்னைக்கு தான். அது டேட் தப்பா சொல்லிட்டாரு. திரும்ப நாளைக்கு தான், செவ்வாய்க்கிழமை தான். 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணேன். டேட் தப்பா சொல்லிட்டாரு. யாரு? நாளைக்குங்கிறத அவருதான். இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மறுபடியும் திரும்ப கேட்டீங்கல்ல, அப்பயுமே டேட் தப்பா சொல்லிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை தான் 16ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 16ஆம் தேதி திங்கக்கிழமை, 17ஆம் தேதி தான் ஷோ. அது கன்ஃபார்ம். நம்ம அது ஒரு படத்துக்கு போய் நம்ம எதுக்கு நம்மளால அலைய முடியலங்க. இந்த மாதிரி போயிட்டு அலைஞ்சி பார்த்துட்டு அதெல்லாம் பாத்துக்குவோம். தியேட்டர்ல 2 நாள் லேட்டா தியேட்டர்ல பொறுமையா பாத்துக்குவோம். அடுத்த வாரம் எதுவும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் தியேட்டர் எதுங்க சென்னையில? சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி, ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கும். வெற்றி தியேட்டர் தான் எல்லாம் சொல்லுவாங்க. வெற்றி, காசி டாக்கீஸ் இதெல்லாம் தான். அப்புறம் வந்து ஐயோ அது என்னது, ஒரு மால் இருக்குமே, சவுண்ட் ஸ்கிரீன் தெரியலங்க எப்படின்னு சொல்லி. ஃபோரம் மால்ல மெயின் ஸ்கிரீன் நினைக்கிறேன், அட்மாஸ் ஸ்கிரீன், அதுவுமே சூப்பரா இருக்கும். இதெல்லாம். அப்புறம் சத்தியம் தான் எல்லாரும் போவாங்க. சத்தியம் மெயின் ஸ்கிரீன். அப்புறம் ரொம்ப சீப்பா பெஸ்ட்ன்னு சொன்னா அது கமலா சினிமாஸ், 105 ரூபா. கமலால இப்ப நிறைய இது பண்ணி மாத்திட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க திருச்சி தானே? ஆமா, அவர் திருச்சி தான்.
அங்க காட்டூர்ல ஏதோ ஒரு பிவிஆர் ஏதோ சம்திங் வந்து ரொம்ப நாள் ஓபன் பண்ண போறதா சொல்லிட்டு டால்பி ஸ்கிரீன் எல்எஸ் டால்பி ஸ்கிரீன் இந்தியாவில் டால்பி ஸ்கிரீன் இங்க 2வது ஸ்கிரீன் ஓப்பன் பண்றாங்க போறதுக்கு. காட்டூர்ல ஓப்பன். எப்ப ப்ரோ வருது? அது முடிச்சுட்டாங்க. பர்மிஷனுக்காக வெயிட்டிங். ஓப்பன் பர்மிஷனுக்காக வெயிட்டிங். மெய்யழகர் ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? கமலால நிறைய இதெல்லாம் மாத்தி ஸ்பீக்கர்லாம் மாத்தி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ப்ரோ கமலா அவ்வளவு பழைய தியேட்டர் ப்ரோ, இப்பதான் டால்பியே போடுறான் அவன். ரொம்ப நாளா டால்பியே இல்லாம இருந்துச்சு. பட் 105 ரூபா டிக்கெட்டுக்கு பெஸ்ட் தியேட்டர் இருந்தது. ட்ரிவியல் ஃப்ரே வந்திருக்காரு, மகேஷ் அண்ணா வந்திருக்காரு, ஷாம் ப்ரோ வந்திருக்காங்க. எல்லாரும் இதுக்கு இப்ப சொல்லுங்க டீசர் எப்படி இருக்கு? பார்த்துக்கிட்டே மகேஷ் இருக்கேன். ப்ரோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். மகேஷ் ப்ரோ வந்து என்ன சொல்லுவாரு, என்ன டிஷர்ட் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு சொல்லுங்க அப்படின்பாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்டு பாருங்க. இல்ல நான் அப்படி போய் சொல்ல மாட்டாரு. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கருப்பை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, அப்ப அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லுவாரு. அதான மகேஷ்னா? அவருக்கு உண்மையா தெரியல என்ன டீச்சர்னு தெரியல, ஆனா யோசிக்கிறாரு. இல்ல இப்ப செக் பண்ணிட்டு இருப்பாரு, டிஎல்ல பாத்துக்கிட்டு இருப்பாரு எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி. அதுதான் நம்ம அவரு ஒரு விஷயம் ஒன்ன பார்த்தாலே தெரியும், அதை பார்க்க மாட்டாரு, பார்த்திருக்க மாட்டாரு. நான் ரொம்ப தேடாதீங்க, மேல ஸ்பேஸ் டைட்டில் பாருங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த ஒன்ன பார்த்தாலே தெரியும், மேல ஸ்பேஸ் டைட்டில் பார்த்தாலே தெரியும். அவர் பாவம் ரொம்ப நேரமா நான் அப்படியே மைக் அப்படியே ஆன் பண்ணாம எவ்வளவு தூரம் மூச்சை போடுறோன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி, அவருக்கு இன்னொருத்தர் சூர்யா டிபி வச்சுட்டு இப்பதான் டிபி நம்ம கருண் தான் வந்திருக்காரு. கருண் தானே அது? எஸ், நேத்தே இருந்தாரு சொன்னாரு. நேத்து அதே சரி, ஏன் ஒரு சூர்யா ஃபேன் நீங்க வந்து 4 மணிக்கு அந்த டீசர் இன்ன வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க? 6 மணி நேரம் ஆகுதுங்க. அவரு பாத்துக்கிட்டே இருக்காராமா, அப்படிதானே சொன்னாரு. அவரு சூர்யா எவ்வளவு பிடிக்குமோ மமிதா பைஜும் அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. ஆமா, ரைட். டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு அதை முடிச்சிடும். அதான் சொன்னேன் பாத்துக்கிட்டே இருக்கேன்னு. ஓ, அததான் ரிவ்யூவா? சரி, ரைட், ஓகே. சரி பரணி, மகேஷ் ப்ரோ வந்து பேசுற மாதிரி தெரியல, அதனால வந்து முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திப்போமா? ஓகே மகேஷ் ப்ரோ, ஏதாவது பேசுறீங்களா? அவர் ஸ்பீக்கர்ல இருக்காரு, எனக்கு லிசனர்னு காட்டுது. ஸ்பீக்கர்ல தான் இருக்கிறாரு, பேசல. சரி, ரைட். சரி, ஓகே பரணி, நாளைக்கு சந்திப்போம். நம்ம ஸ்பேஸுக்கு வந்துட்டு மீட்டிங் போயிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு, அதனாலதான். சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட் வருதா பிரகாஷ் ப்ரோ? டிமாண்டி இல்லாம நாளைக்கு பரபரப்புங்கிறது ஜனநாயகம் சென்சார் ஆயிடுச்சு அப்படிங்கிற சர்டிபிகேட் மட்டும் 2 நாள் 1 வாரம் வச்சு தருவாங்க அப்படிங்கிறதும். அப்புறம் இன்னொரு படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க எப்போ சொல்றாங்கன்னு தெரியல. அப்புறம் டிமாண்டி காலனி தெரியாது, லைப்ரரி அனௌன்ஸ்மெண்ட், அதுல ஏதாவது ரிலீஸ் டேட் போடுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் சின்ன படங்கள் 2 படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். April 3 நிறைய படம் வருது பிரகாஷ் ப்ரோ, ஆல்ரெடி 4 படம் லாக் பண்ணிட்டாங்க. லீடர் இன்னும் அபிஷியலா சொல்லிட்டாங்களா? இல்ல, அவங்க மட்டும் தான் அபிஷியலா சொல்லல, ஆனா இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தெரியும். காளிதாஸ் 2 அபிஷியலா சொல்லிட்டாங்க அன்னைக்கு. ஆமா, ஏப்ரல் மார்ச் கேட்கல மெய்யழகன், என்ன சொன்னீங்க? இல்ல, மார்ச் 21 ட்ரேட் சென்டர்ல ஆடியோ லான்ச் நடக்குதுன்னு வலைபேச்சுல சொன்னாங்க. அப்படியா? அதுல டேட் போடுவாங்க, இல்ல அதுக்கு முன்னாடி டேட் போடுவாங்க. அவங்க April 2 தானே, கடைசி 1 வாரம் போகும் ப்ரொமோஷனுக்கு பாக்குறாங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே, பாப்போம், விடுங்க. ஓகே பரணி, பாய். பை.